உயிர்த்தெழுதல் என்கிற தலைப்பில் உங்களோடு சில காரியங்கள் வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு ஒரு எழுப்புதல் பிரசங்கம் அல்ல, இனி சம்பவிக்க போகிறவைகள், சிந்திக்க வேண்டிய, நீங்க கவனிக்க வேண்டிய சில செய்திகள் உங்களுக்கு வசனத்திலிருந்து கர்த்தருக்குள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதனால இடைய நீங்க உற்சாகப்படுத்துறதுக்கு சந்தோஷமா இருந்தா ஒரு ஹல்லேலூயா இடையில சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு 3 வசனங்கள் வேதத்திலிருந்து வாசித்து உதவி பண்ணுங்க. தானியேல் தீர்க்கதரிசனம் 12ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள் படிங்க. தானியேல் தீர்க்கதரிசனம் 12ஆவது அதிகாரம் 2, 3 வசனங்கள் படிப்போம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரின் நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் பிரகாசிப்பார்கள். அடுத்து யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28, 29 வசனம். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28, 29 வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பவர்களாகவும் புறப்படுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 5, 6 வசனம். இந்த வசனம் ஃபர்ஸ்ட் ஏன் சொல்றேன்னா, அது எனக்கு இடையில உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 5, 6. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான், பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. சரி, இனி அடுத்து நான் அப்புறம் வசனங்கள் நமக்கு தேவையுள்ளது படிப்போம். இப்ப நான் தேவையுள்ள வசனங்கள் உங்களுக்கு இப்ப சொல்லி இருக்கிறேன். உங்களுடைய கவனம் ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. பைபிளில் மரித்த எல்லாரும் ஒரு நாளைக்கு உயிர்த்தெழணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எல்லா மனுஷரும் உயிர்த்தெழுதல் 2 பிரிவாய் பைபிள் உயிர்த்தெழுதலை பிரிக்கிறது. அதில் பைபிளே சொல்லிருக்கு, முதலாம் உயிர்த்தெழுதல், கடைசி உயிர்த்தெழுதல். முதல் உயிர்த்தெழுதலில் அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலன் கிறிஸ்து. முதல்ல உயிர்த்தெழுந்தது கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவ பரிகாரத்துக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பு பிறந்து இந்த பூமியில் ஜீவித்து அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது அன்றைக்கு இருந்த ரோமர்கள்ட்ட, ரோம அரசாங்கம், அன்னைக்கு ரோம அரசாங்கம் ஆளுகை செய்கிறது, அவங்ககிட்ட சிலர் போய் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது சொல்லி இருந்தார், மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்புவேன்னு சொல்லியிருந்தாரு. சில வேளை சீஷர்கள் வந்து அவருடைய சரீரத்தை எடுத்துட்டு போய் எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு இயேசு உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு முந்தின இது பிரச்சனை விட மறுபடி பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி ரோம ராணுவட்ட போய் ரோம அதிகாரிகிட்ட சொல்ல பைபிள் இதெல்லாம் எழுதியிருக்கிறது. உடனே ரோம அரசன் அந்த அதிகாரிகள் அந்த கல்லறையை எவ்வளவு பத்திரப்படுத்த முடியுமோ அவ்வளவு பத்திரப்படுத்த சொல்லி அன்னைக்கு ஜீவித்திருந்த ஒரு மனுஷன், அதை பார்த்த ஒரு மனுஷன் அந்த புஸ்தகமா எழுதியிருக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, 7 முத்திரைகள் இந்த கல்லறைக்கு கல்லு மேல பதித்து சங்கலகளால் இந்த கல்லை கட்டி 16 அடிக்கு ஒரு காவல்காரன் ராணுவ வீரனை நிறுத்தி இந்த கல்லறையை அவர்கள் பத்திரப்படுத்தி இருக்கும் போது இயேசு தாம் சொன்னபடியே 3வது நாள் அந்த கல்லறையை பெயர்த்து சங்கலகளை உடைத்து முத்திரைகளை தகர்த்து இயேசு உயிர்த்தெழுந்தார்.
அது முதற் பலன் கிறிஸ்து அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கிறது. அது நிறைய பிரசங்க நீங்க கேட்டிருப்பீங்க. இரண்டாவது உயிர்த்தெழுதல், அது அடுத்தது 3 உயிர்த்தெழுதல்கள் சேர்த்து பைபிள் சொல்லுகிறது. முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னா இனி சம்பவிக்க போகிற அடுத்த ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் மரித்த பழைய புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலிருந்து அவர்கள் உயிர்த்தெழுவார்கள். இது கொஞ்சம் பின்னாடி சொல்றேன். அது இயேசுவின் வருகையில் சம்பவிப்பது. மூன்றாவது பைபிள் வெளிப்படுத்துகிற, அதாவது முதலாம் உயிர்த்தெழுதலில் மூன்றாவது நடைபெறுகிறது எதுன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பின்பு இந்த பூமியில் அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு மனுஷன் இந்த பூமியை 7 வருஷங்கள் ஆளுகை செய்வான். அப்பொழுது யூதர்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை யூதர் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய கையிலிருந்து காப்பாற்றுவதற்கு யூதர்களுக்காக 2 சாட்சிகள் பரத்திலிருந்து இறங்கி வருவாங்க. அந்த 2 சாட்சிகள் அவங்களும் மரிப்பாங்க. அவங்களுடைய பிரேதம் எருசலேமில் கிடக்கும். 3.5 நாளைக்கு பின்பு அவர்கள் உயிர்த்தெழுந்து மேல வந்துருவாங்க. அது மூன்றாவது. நான்காவது பைபிள் வெளிப்படுத்துற உயிர்த்தெழுதல் 7 வருஷ உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் 666 ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் யார் தரிக்கலையோ அல்லது அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலையோ, அந்தி கிறிஸ்துவ கடவுள்னு அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளாம அந்தி கிறிஸ்துவ மறுதலிக்கிறவர்கள், அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள். அப்படி இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறவர்கள் உபத்திரவ காலம் முடியும் போது 1000 வருஷ ஆளுகைக்கு முன்பு அவர்கள் உயிர்த்தெழுந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இது சேர்த்து இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் அல்லாம பரிசுத்தவான்களோட உயிர்த்தெழுதல், 2 சாட்சிகளோட உயிர்த்தெழுதல், உபத்திரவ கால இரத்த சாட்சிகளோட உயிர்த்தெழுதல் சேர்த்து பைபிள் கொடுத்திருக்கிற வார்த்தை முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பைபிளில் சில பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வாசித்தோம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான், பாக்கியவான்களின் உயிர்த்தெழுதல். இரண்டாவது இந்த உயிர்த்தெழுதலுக்கு பேரு பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல். மூன்றாவது இந்த உயிர்த்தெழுதலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேரு நீதிமான்களின் உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதலுக்கு கொடுக்கப்பட்ட பேரு மகா மேன்மையான உயிர்த்தெழுதல். இப்படி நிறைய வசனம் இருக்கு, நான் வசனங்கள் பின்னாடி சொல்றேன். அப்போ முதல் உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்னு பிரசங்கிக்கும் போது யார் உயிர்த்தெழுவா? இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு நாள் மரிக்கணும். மரித்த பின்பு நம்ம இந்த 2 உயிர்த்தெழுதலில் ஏதோ ஒரு உயிர்த்தெழுதலில் பங்கு பெறணும். 2 உயிர்த்தெழுதல் நான் சொன்னேன். முதல் உயிர்த்தெழுதலை இப்ப கொஞ்சம் முகவரையா சொன்னேன். 2வது உயிர்த்தெழுதலை உங்களுக்கு சொல்றேன். 2வது உயிர்த்தெழுதல் 1000 வருஷ ஆளுகை முடியும் போது இந்த பூமியும் வானமும் அகற்றப்படும். பூமியும் வானமும் இல்லாம வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் இப்ப படிக்க வேண்டாம். அந்த சூன்யமான ஒரு பகுதியில் வெள்ளை சிங்காசனம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும். அந்த வெள்ளை சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் மரணமே உன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவி, பாதாளமே உன்னிலுள்ள மரித்தவர்களை ஒப்புவி, சமுத்திரமே உன்னிலுள்ள மரித்தவரை ஒப்புவின்னு சொல்லும் போது மரித்த அத்தனை பாவிகளாய் மரித்த அல்லது முதலாம் உயிர்த்தெழுதலில் உயிர்த்தெழாத அத்தனை பேரும் 1000 வருஷ ஆளுகை முடியும் போது வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்கு முன்பு உயிர்த்தெழுந்து, அவங்க உயிர்த்தெழுதலை பற்றியும் பைபிள் சொல்லுகிறது. இப்போ ஒரு மனுஷன் மரித்தால் ஆத்துமா பரதீசுக்கு போகும், சரீரம் மண்ணில் இருக்கிறது. அது கொஞ்சம் பின்னாடி சொல்றேன். ஆனா இந்த இறுதி உயிர்த்தெழுதலில் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உயிர்த்தெழுதலை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுவார், 2 கண்ணுடையவனாய், 2 கையுடையவனாய், 2 காலுடையவனாய் சொல்லிட்டு சொல்லுவார், நீ நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் குருடனாயாவது, 2 கை இல்லாத ஊனனாயாவது, 2 கால் இல்லாத முடவனாயாவது இந்த பூமியில ஜீவித்து எப்படியாக நீ மோட்சத்துக்கு போனீங்கன்னா நீங்க பாக்கியம் உள்ளவங்கன்னு ஆண்டவர் சொல்லுவார். இந்த சரீரம் முழுவதும் 1000 வருஷ ஆளுகைக்கு பின்பு வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி உயிர்த்தெழும். எங்க அடக்கம் பண்ணப்பட்டாலும் இப்ப இருக்கிற இதே உருவம் உயிர் பெற்று 1000 வருஷ ஆளுகைக்கு பின் உயிர்த்தெழுந்து வரும். அப்படி பைபிள் 2 உயிர்த்தெழுதல்கள் வேத புஸ்தகம் வெளிப்படுத்துகிறது. முதல் உயிர்த்தெழுதல் இயேசுவின் வருகையிலும் உபத்திரவ காலத்திலுமாய் நடைபெறுகிற உயிர்த்தெழுதல். 2வது உயிர்த்தெழுதல் இறுதியில் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி நடைபெறுகிற உயிர்த்தெழுதல். அல்லேலூயா.
கவனிக்கிறிய? ஆனா சிலர் கொஞ்சம் வேகமாவும் சீக்கிரமும் சொல்றதுனால புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். நான் முடிந்த அளவு நீங்க புரியுற மாதிரி, ஏன்னா நான் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போய் உங்களுக்கு ஒன்றும் புரியாம, அதனால முடிந்த அளவு லகுவா சொல்றேன். ஆமென், அல்லேலூயா. இப்ப முதல்ல உயிர்த்தெழுதல் சொல்வதற்கு முன்பு யாரு உயிர்த்தெழுவாங்கங்கிறத கொஞ்சம் ஒரு சின்ன முகவரை சொல்றேன். ஏற்கனவே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல கன்வென்ஷனுக்கு வந்தபோது மரணத்தை பற்றி நான் கொஞ்சம் பேசுனது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதை ஒரு முறை கூட திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களுக்கு சொல்லி போக விரும்புறேன். ஆமென். எல்லாரும் இங்க கவனிப்போம். இந்த இருக்கிற நீங்க எல்லாரும், நம்ம எல்லாரும் இந்த பூமியில இப்போ நம்ம ஜீவிச்சுட்டு இருக்கிறோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் பிறந்தாங்க. சில வேளை அவங்க இன்னைக்கு இல்ல. அடுத்த 100 வருஷத்துக்கு பிறகு இப்ப இங்க இருக்கிற நம்ம அடுத்த 100 வருஷம் கழிச்சு நம்மளை யாரும் பார்க்க போறதுல நம்ம இருக்க மாட்டோம். நம்ம இப்படி இப்ப இருக்கிற உங்களுக்காக சொல்றேன். நீங்க இந்த தலைமுறையில் நீங்க இப்போ நீங்க பிறக்கணும், இங்க இருக்கணும் என்கிறது பரலோகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற தேவனுடைய அனாதி திட்டம். ஹல்லேலூயா. அது எப்படின்னு சொல்றேன். உலகத்தில் எந்த உயிரினம், எந்த ஜீவன் உலகத்துல தோண்டணும்னாலும் அது தன்னைத்தான் தோண்ட முடியாதுன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வசனங்கள் அதுக்கு ஆதாரமா பைபிள் அந்த படிப்பேன். நிறைய வசனம் உண்டு. நான் எல்லாத்துக்கும் 1-2 வசனங்கள் மட்டும் உங்களை ஞாபகப்படுத்தி வசனத்துல இருந்து உங்களுக்கு சொல்லி போறேன். வசனம் படிக்கலாம். 104ஆம் சங்கீதம், 104ஆம் சங்கீதம் அதனுடைய 30வது வசனம் படிங்க. ஒரு 2 வசனங்கள் மட்டும் சொல்றேன் கவனத்துக்காக. நீர் அவைகளின் ஆவியை அனுப்பும் போது சிருஷ்டிக்கப்படும். சரி, இந்த பூமியில் எந்த உயிரினம் தோண்டணும்னாலும் எந்த ஜீவன் பிறக்கணும்னாலும் ஆண்டவர் ஆவியை அனுப்பணும். இப்ப கவனிங்க, கோழி அல்லது மாடு, நாய், இந்த பூமியில நம்ம பார்க்கிற ஊரும் பறவைகள், ஜீவன்கள் எல்லாவற்றை பற்றி பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்க. பிரசங்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் படிங்க. 3:19. மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது, மிருகங்களுக்கும் சம்பவிக்கிறது, அவர்களுக்கும் இவைகளுக்கும். மனுஷன் கவனிங்க, மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும், மனுஷனுக்கும் பிராணிகளுக்கும், மனுஷனுக்கும் உயிரினங்களுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. என்னது? ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. கவனிச்சுங்க. இன்னைக்கு நான் பிரசங்க நேரமே சொன்னேன், இது ஒரு எழுப்புதல் பிரசங்கம் அல்ல, சிந்திக்கிற பிரசங்கம். இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜீவன்களுக்கும், மனுஷனுக்கும் எல்லாத்தினுடைய ஜீவன் என்னதுதான்? சுவாசம் என்னதுதான்? ஒன்று, ஒரே சுவாசம். நம்ம சுவாசிக்கிற அதே சுவாசத்தான் உலகத்தில் உள்ள உயிரினங்கள் சுவாசிக்குதுன்னு பைபிள் சொல்லுது. எப்போ இந்த சுவாசம் மனுஷனுக்கு கிடைக்குதுன்னு பாப்போமா? பைபிள்ல யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. யோபின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 4வது வசனம். என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு, என்னை உண்டாக்கினது தெய்வம், எனக்கு சுவாசம் தந்தது சர்வ வல்லவர். எப்ப உண்டாக்கினார்? 139ஆம் சங்கீதம் 15-16 வசனம் படிங்க. நிறைய வசனம் சொல்றேன், ஏன்னா நீங்க அது பைபிள்ல இருக்கணும் இல்லையா, அதுக்காக வசனத்துல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. 139ஆம் சங்கீதம் 15-16 வசனம். உண்டாக்கப்பட்டு நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அம்மா வயிற்றில் கருவாய் உருவாகும் போது பூமியின் தாழ்விடங்களிலே விசித்த விரோதமாய் உருவாக்கப்படுகையில், விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் அவயவங்களிலும் ஒன்றாகலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உருவேற்கப்படும் நாட்களும், பின்னாடி உள்ள விட்டது வாசிங்க, உருவேற்கப்படும் நாட்களும் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் இங்க கவனிங்க. நீங்க இந்த தேசத்துல இந்த அம்மா வயிற்றில் இந்த நாளில கருவாய் உருவாகி நீங்க பிறக்கணும் என்கிறது பரலோகத்தில் தேவன் அனாதியாய் வைத்திருக்கிற திட்டம்.
ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எந்த உயிரினம் உலகத்தில் தோன்றணும்னாலும் நம்ம பைபிள் சொல்லுதே, தேவன் சுவாசத்தை, ஆவியை அனுப்பணும். ஆவியும் சுவாசமும் அனுப்பும் போது உலகத்தில் உயிரினங்கள் உருவாகிறது. இப்போ சுவாசம், இப்ப இங்க இருக்கிறோம், நம்ம உருவான போது நமக்கு 3 பொருட்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒன்று சுவாசம், அல்லது சுவாசத்துக்கு மற்றொரு வார்த்தை ரூவா, நியூமா. அது நம்ம தமிழ் பைபிளில் சில இடங்களில் ஆவின்னு சொல்லி இருக்கும். சுவாசம், ஆவி. மற்றொரு, இந்த சரீரத்துக்குள் மறைந்திருக்கிற மற்றொரு பொருள் ஆத்துமா. இந்த சரீரம் 3ஆய் நம்ம பைபிள் வெளிப்படுத்துகிறது. ஆவி, சொல்லுங்க, ஆவி, ஆத்துமா, சரீரம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் 3 பொருள் உங்க சரீரத்துக்குள் மறைந்திருக்கிறது. 1 ஆவி, 2 ஆத்துமா, 3 சரீரம். ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவின்ற வேலை என்னதுன்னா சுவாசிக்கிறது, உங்க சரீரத்துக்குள்ள ஆத்துமாவை நிறுத்தி பாதுகாப்பது. சரீரம் ஆத்துமாவுடைய கிரியைகளை செயல்படுத்துறது சரீரம். ஆவி, ஆத்துமா, சரீரம். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி, என்னுடைய ஆத்துமாவை எனக்கு பார்க்க முடியுமா? உங்க ஆத்துமாவை உங்களுக்கு பார்க்க முடியுமா? முடியும். எப்படின்னு சொல்றேன். ஒரு பெரிய கண்ணாடி முன்னாடி போய், உங்க சரீரம் முழுவதும் தெரியுற கண்ணாடி முன்னாடி போய் நீங்க கொஞ்ச நேரம் உங்களை பாருங்க. உங்க சாயல், உங்க முக சாயல், உங்க சரீரம் எப்படி இருக்கோ அதுதான் உங்க ஆத்மாவுடைய சாயல். ஹல்லேலூயா. அதுக்கு நான் பைபிள்ல இருந்து பின்னாடி தெளிவு சொல்றேன். நீங்க உங்க முகத்தை பார்க்கும்போது உங்க முகம் எப்படி கண்ணாடியில தெரியுதோ அதுதான் உங்க ஆத்மா சாயல். அப்ப சரீரம் என்னதுன்னு சொல்றேன். உங்க ஆத்மா சாயலுக்கு மண்ணில் ஒரு கூடு உண்டு பண்ணி நம்மளை பொதிஞ்சு வச்சிருக்கிறது தான் சரீரம். மண்கூடு. மண்கூட்டில் ஆத்மாவினுடைய சாயலை உங்க சரீரத்துக்குள்ள இணைத்து ஒரு மனுஷ சரீரமாய் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப கவனிச்சுக்கங்க, லாசரும் ஐஸ்வர்யவானும் 2 பேரும் மரிச்சிட்டாங்க. பைபிளில் மரித்த பின்பு 2 பேரும் 2 இடத்துல இருக்காங்க. ஒருத்தர் பரதீசு, ஒருத்தர் பாதாளத்துல. 2 பேரும் பார்க்கறாங்க. ஆயிரக்கணக்கு ஆத்மாக்கள் இருக்கும்போது இவருதான் லாசரு, இவருதான் ஐஸ்வர்யவான் தெரியணும்னா அவங்களுக்கு ஒரு உடற்கூடு இருக்குல்ல, அந்த சரீர அமைப்பு, அது ஆத்மாவுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பிலும் சரீரத்தினுடைய அமைப்பு வெளிப்படும். உயிர்த்தெழுதல் சரீரத்தினுடைய அமைப்பு வெளிப்படும். நீங்க தான் நீங்கன்னு சொல்லி நித்தியத்தில் தெரியும். உங்க சரீரத்தின் ஆத்மாவுடைய அமைப்பு தான் உங்க சரீரம். ஹல்லேலூயா. என்ன கவனிங்க. இப்போ இந்த சரீரத்தில் சரீரம் உங்களுக்கு தெரியுது, வெளிப்படையாய் தெரிகிறது. இந்த சரீரத்துக்குள் ஆத்மா இருக்கிறது. ஆத்மாவுடைய சில சுபாவங்கள் உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். சிரிக்கிற, சிந்திக்கிற, துக்கிக்கிற, ஆனந்திக்கிற, பரவசம் அடைகிற அனுபவங்கள். இப்போ நமக்கு பல்லு இருக்கிறது போல நம்ம வீட்டுல வளர்த்துற மாற்றுக்கும் பல்லு இருக்கு. ஆனா எங்கேயும் ஒரு மிருகம், ஒரு பசுமாடு, இனி ஒரு பசுமாடை பார்த்து 2 மாடுகள் ஒருமித்து சிரித்து நம்ம பார்த்தது இல்ல. ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல மாடு கட்டி இருக்கிறோம். மாடு பிரசவிக்க டைம் வந்த உடனே அந்த காலை வந்து பசுமாடை கூட்டிட்டு, நீ வாமா நமக்கு போய் மிருகாஸ்பத்திரியில போய் குட்டி போட்டுட்டு வருவோம்னு சொல்லி அந்த பசுவை ஒரு காலை கூட்டிட்டு போய் பிரசவம் பார்த்து வர்றது நம்ம பார்த்தது இல்ல. ஹல்லேலூயா. கவனிச்சுக்குவோம். மனுஷன் சிந்திக்கிற, துக்கிக்கிற, ஆனந்திக்கிற, பரவசம் அடைகிற இத்தனை அனுபவங்கள் மனுஷனுக்கு இருக்கிறது. இது மனுஷனுக்குள்ளது அல்ல, மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆத்மாவிற்கு உள்ளது. இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்குள்ள இருக்கிற தன்மைகள், சுபாவங்கள் மரணத்தோடு முடிவதில்லை. மரித்த பின்பும் இந்த ஆத்மா உயிர் வாழும். மரித்த பின்பும் மனிதன் நகைப்பான், மரித்த பின்பும் மனிதன் துக்கிப்பான், மரித்த பின்பும் மனிதன் சிந்திப்பான், மரித்த பின்பும் மனுஷன் பரவசம் அடைவான். மரணத்தோடு மனுஷ வாழ்வு முடிகிறது இல்ல. அல்லேலூயா. நான் ஏற்கனவே நிறைய சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி இந்த இடத்துல பிரசங்கித்து இருக்கிறேன். இப்ப நான் மறுபடியும் அதை சொல்லி பிரசன்ட் பண்ணனா நேரமாகும். அதனால அப்படி விட்டுறேன். இப்போ நம்ம எல்லாம் உலகத்துல இருக்கிறோம். ஆமென். இருக்கும்போது எல்லா மனுஷனும் ஒரு நாள் மரிக்கணும். ஆமென். என் பக்கத்துல ஒரு நிழல் நிற்கிறது போல உங்க பக்கத்துல மரணம்ங்கிற நிழல் உங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறது. இந்த கன்வென்ஷன் நம்ம எல்லாம் பார்த்தோம். அடுத்த வருஷம் நடக்கிற கன்வென்ஷன் எத்தனை கர்த்தருடைய வருகை பிந்தினா எத்தனை பேர் வந்து பார்ப்போம்னு நமக்கு தெரியாது. சிலருக்கு இந்த கன்வென்ஷன் இறுதி கன்வென்ஷனா கூட இருக்கலாம்.
ஏன்னா காலம் அப்படி போயிட்டு இருக்கு. என்ன எப்பொழுது எங்க சம்பவிக்கும் என்கிறது யாருக்கும் தெரியாது. சில வேளை தூரத்தில் வெளியிலிருந்து ஆளுங்களது ஹோலி லேண்ட் டிவியில நீங்க செய்தி கேட்டுட்டு இருக்கீங்கன்னா சில வேளை இந்த செய்தியா இருக்கும் நீங்க கேட்கிற இறுதி செய்தி. இனி இது போல ஒரு செய்தி உங்க காதல வருவதற்கு உங்க சரீரத்தில் உயிர் இருக்குமான்னு தெரியாது. அப்ப எப்ப வேணாலும் மனுஷ வாழ்வில் ஒரு மாற்றம் சம்பவிக்கலாம். மரணத்தை ரெண்டா பைபிள் பிரிக்கிறது. கவனிங்க, மரணத்திற்கு ரெண்டு பிரிவு இருக்கிறது. ஒன்று காலத்துக்கு முன் மரணம், ரெண்டு வேளை வந்து மரணம். காலத்துக்கு முன் மரணம், வேளை வந்து மரணம். இங்க இருக்கிற என்னுடைய பிரசங்கத்தை கேட்கிற நீங்க ஒன்றையில் உங்க ஆயுசு காலத்துக்கு முன்னாடி நீங்க சாகணும், இல்ல உங்க வேளை வந்து மரிக்கணும். காலத்துக்கு முன் மரணம் எங்க வசனம்னு பாப்போமா? பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம் படிங்க. வேளை வந்து மரணம் எங்கன்னு பாப்போமா? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிக்கிறீங்களா? படிங்க. காலத்துக்கு முன் மரணம். யோவான் பிரசங்கி 7:17 மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, காலத்துக்கு முன் நீ ஏன் சாக வேண்டும்? காலத்துக்கு முன் மரணம். அடுத்தது படிங்க. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் 17:2 வேளை வந்தபோது அப்படின்னா இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள் எல்லாரும் அல்லது நானும் நீங்களும் ரெண்டு விதத்தில் எதெങ്കിലും ஒன்றில் மரிப்போம். ஒன்று காலத்துக்கு முன் மரணம், இல்ல வேளை வந்து மரணம். ஏன் காலத்துக்கு முன் மனுஷன் மரிக்கிறான்னா பைபிள் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். சிலருடைய பாவம் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். இனியும் சொல்லுது பாவம் பூரணமாகும் போது மனிதனுக்கு மரணத்தை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா. சரி, அந்த மரணம் என்கிற தலைப்புக்குள்ளே நான் போகல. நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கித்து இருக்கிறேன். இனி நான் அதுக்குள்ள போனா நேரம் ஆயிடும். ஆமென். எப்படியோ ஒரு வேளை நம்ம எல்லாரும் மரிக்கணும். ஆமென். கவனிச்சுக்குவோம் மரணத்தை பற்றி. மரண வேளையில் என்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு நான் இப்ப சொல்றது எனக்கு தேவை இருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு மரண வேளையில் சம்பவிப்பது என்னன்னு சொல்றேன். ஒரு மனுஷன் மரிக்கும் போது அவனிலிருந்து முதல்ல நஷ்டப்படுவது சுவாசம் அல்லது ஆவி. அவனை விட்டு எடுபடும். எல்லாரும் கவனிங்க, சுவாசத்தை பற்றி இப்ப உங்களுக்கு சொல்றேன். இப்ப சுவாசம், மனுஷனுடைய சுவாசம் யார் கையிலன்னு பார்ப்போம். யோபின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்க. யோபின் புஸ்தகம் 12:10. யோபு சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனிதனுடைய ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. ஒரு வார்த்தை கவனிங்க, பைபிள் வச்சு நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய ஆவியும் யார் கையில? ஆண்டவருடைய கையில இருக்கிறது. ஏன்? ஏதேன் தோட்டத்தில் மனிதனை உருவாக்கி மனிதனுக்கு பின் மனிதர்களை இந்த உலகத்தில் உருவாக்கி அம்மா வயிற்றில் உருவாகிற நேரத்தை நிச்சயித்து பிறக்கும் போது ஆவியை தந்து இந்த பூமியில் பிறக்க வைத்த ஆண்டவர், ஆண்டவருடைய கையில் எல்லா மனுஷனுடைய ஆவியும் எல்லா மனுஷனுடைய சுவாசமும், மலையாள பைபிளில் சுவாசமும், எல்லா மனுஷனுடைய சுவாசமும் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை நீங்க எங்கிருந்து கேட்டுட்டு இருந்தாலும் உங்க சுவாசத்தினுடைய கண்ட்ரோல் ஆண்டவருடைய கையில். அல்லேலூயா. நீங்க எத்தனையோ முறை மரித்திருக்க வேண்டியது மரிக்கல, உங்களுக்காக யாரோ ஜெபம் பண்றாங்க. 1 2 நீங்க மரித்திருக்கலாம். உங்களுடைய நீதி கிரியைகள், உங்க அப்பா அம்மா 4 தலைமுறை செய்த நன்மை கிரியைகள் உங்களை பின்தொடர்ந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும், ஐயோ இவ்வளவு கொடிய மனுஷன் சாகாம இருக்கிறாங்களேன்னு நம்ம மனசுல நினைப்போம். அவங்க சாகல, ஆனா நல்ல மனுஷன் சீக்கிரத்துல செத்து போனானேன்னு நினைப்போம். தலைமுறைகளுடைய பாவம், தலைமுறைகளுடைய சாபம், நீங்க செய்த பாவம், தெரிந்து செய்யறது தெரியாம செய்யறது உங்களை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் உங்களுக்கு சுவாசத்தை மறுபடி தருகிறார். ஒரு காரியம் கூட சொல்றேன், உங்களுடைய சுவாசம் உங்கள இருந்து இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்கள் மேல் ஒரு கருணை வைத்திருக்கிறார். ஏன்னா கர்த்தரை கண்டடைகிறதுக்கு ஒரு டைம் கூட இந்த மனுஷனுக்கு கொடுப்போம். தனது சுவாசம் இருக்கும் போது ஒரு விஷயம் கூட வசனத்தை கேட்டு, சுவிசேஷத்தை கேட்டு, இயேசு கிறிஸ்துவின் அன்பை கேட்டு, நான் கொஞ்சம் பின்னாடி சொல்லுகிற நரகத்தை கேட்டு மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுப்போம் என்று சொல்லி உங்களுக்கு சுவாசத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார்.
எத்தனையோ சூழ்நிலை உங்களுக்கே தெரியும். மரித்து போவனோ, அப்போஸ்தலனாகிய பவுல், நான் நேற்றைக்கு சொன்ன கட்டுகள் சொல்லி கடைசி கட்டு மரண உபாதியின் கட்டு. பவுல் சொல்லுவாரு, அநேகம் தரம் நான் மரண உபாதியின் கட்டுகளுக்கு உட்பட்டேன். மரணம் வருமோ என்று காத்திருந்தேன். எனக்கு மரணத்துக்கு கொஞ்ச தூரம் மாத்திரம் இருந்தது. இங்க இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் பலமுறை மரித்து மரித்து உயிர் போய் மரித்து நீங்க பிழைத்து இங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட தருவதற்காய் கர்த்தர் ஆயுசு நாட்களை நீட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. பலமுறை மரிக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நம்முடைய இனி ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆவியை ஆண்டவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. யோபின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்க. யோபின் புஸ்தகம் 10:12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. உம்முடைய பராமரிப்பு, அல்லேலூயா, என் ஆவியை காப்பாற்ற. கீழே விழுந்தோம், விழும்போது நினைச்சோம் முடிந்ததுன்னு நினைச்சோம். ஒரு வியாதி வந்துச்சு, வந்தபோது நினைச்சோம், ஆஸ்பத்திரியில் உட்கார்ந்துட்டு சிலப்ப நினைச்சிருப்போம் முடிந்ததுன்னு நினைத்தோம். ஆனாலும் ஒண்ணும் இல்லாம கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், வலது புறத்தில் 1000 பேர், இடது புறத்தில் 10,000 பேர், விரியன் பாம்பு, பால சிங்கம், இதெல்லாம் நமக்கு எதிராய் வந்தது. ஆனா அவைகளின் கையில் கர்த்தர் நம்மை ஒப்புக்கொடாதது. உங்களை அறியாம உங்களுடைய ஆவியை ஒரு கரம் இருந்து பராமரித்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. கர்த்தரும் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். எத்தனையோ பகல் வெயில்கள் உன்னை சேதப்படுத்தாதபடி, உங்க பிராணனை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்து இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ஒரு நாள் நம்ம எல்லாரும் மரிப்போம். நான் மரணத்தை அப்படியே விட்டுறேன். மரண வேளையில சம்பவிப்பது வசனத்துல இந்த 2-3 காரியம் மட்டும் சொல்லி போறேன். ஒன்று, மரிக்கும் போது முதல்ல நம்மளிருந்து பிரிகிறது சுவாசம், ஆவி. ஆவியை ஆண்டவர் எடுப்பார், சுவாசத்தை ஆண்டவர் எடுப்பார். முதல்ல நீங்க மரிக்கும் போது ஃபர்ஸ்ட் சம்பவிப்பது சுவாசம் உங்களுக்கு நஷ்டப்படும். 104ஆம் சங்கீதம் 29வது வசனம், 146ஆம் சங்கீதம் 4வது வசனம், பிரசங்கின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம் படிங்க. பிரசங்கின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனம். இந்த வசனங்கள்ல 1-2 படிங்க. சோதனம். மனுஷன் மரிக்கும் போது 104ஆம் சங்கீதம் 29வது வசனம், முகத்தை மறைக்க திகைக்கும், நீ அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு மண்ணுக்கு திரும்பும். சுவாசத்தை ஆண்டவர் வாங்கும் போது இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் மரித்து மண்ணுக்கு திரும்பும். அல்லேலூயா. மரிக்கும் போது சொன்ன காலத்துக்கு முன் மரணம், வேளை வந்து மரணம். எப்ப மனுஷன் மரிக்கும் போதும் எல்லா மனுஷனுடைய உலகத்தில் பிறந்து ஜீவிக்கிற வேத புஸ்தக வெளிப்பாட்டில் எல்லா மனுஷனுடைய சுவாசமும், நீங்க விடுகிற சுவாசம், சுவாசத்துக்கு வைத்தியம் இல்ல, சுவாசத்துக்கு மருந்து இல்ல, சுவாசத்துக்கு டாக்டர் இல்ல. ஹல்லேலூயா. கவனிச்சுங்க. சுவாசம் இப்ப இருக்கிறது, இந்த சுவாசம் போயிடுச்சுன்னா போயிடுச்சு. எப்ப வேணாலும் சுவாசம் நம்மளை விட்டு போகலாம். நாங்க சிலர் எல்லாம் பார்த்திருக்கிறேன். சிலர் பிரசங்கம் கேட்டுட்டு இருப்பாங்க, கண்ணு மேல சொருகு, முடிஞ்சிச்சு, சுவாசம் போயிடுச்சு, ஆளு செத்து போயிட்டாங்க. பஸ் ஓட்டிட்டு போவாங்க, டிரைவர் ஓட்டிட்டு போகும்போது சுவாசம் மேல போகும், அப்படி மரித்த நிலையில சீட்ல உட்கார்ந்து இருப்பார். ஹல்லேலூயா. இப்படி நிறைய சம்பவங்கள் எனக்கு சொல்ல முடியும். என்னுடைய அம்மாவுக்கு கொஞ்சம் முடியாம இந்த நெய்யூர் ஆஸ்பத்திரியில கூட்டு போய் சிகிச்சைக்கு போனோம். டாக்டர் பரிசோதிச்சுட்டு சொன்னாரு, ஒரு 3-4 மாசம் தான் உங்க அம்மா உயிர் வாழ்வாங்க, செத்து போவாங்க. நாங்க அப்படி உயிரோடு இருந்தா என்ன வந்து பாருங்க. நாங்க நான் அடுத்த முறை 4 மாசம் கழிச்சு அம்மா சாகல கொண்டு பாக்குறது, 3 வருஷத்துக்கு முன்னாடி பாக்குறதுக்கு போனா அம்மா செத்து போவாங்கன்னு சொன்ன டாக்டர் செத்து போயிட்டாரு. அம்மா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. அப்ப யாரு எப்ப சாவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. எப்ப ஜாப வைத்தியம் நம்மளை காக்காது. டாக்டருக்கு அவருடைய மருந்து அவருக்கு அவரை காப்பாத்தாது. ஆனா மனுஷனை காப்பாத்துறது, சுவாசத்தை பாதுகாக்கிறது ஆண்டவர். மனுஷன் மரிக்கும் போது நம்முடைய சுவாசத்தை ஆண்டவர் மனுஷன்ல இருந்து திரும்ப எடுக்கிறார். நான் பைபிள்ல இருந்து சொன்னேன், அப்படி அவ்வளவு நிறுத்துறேன். சுவாசம் சரீரத்திலிருந்து போன உடனே, அல்லேலூயா, பைபிள் சொல்லுது ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கும். முடிஞ்சிச்சு. ஆவி இல்லாத சரீரம்
அப்படி படுத்துறோம். ஒரு நாள் 2 நாள் வச்சிருப்போம், எடுத்து அடக்கம் பண்ணுவோம். ஆனா செத்த சரீரத்துக்குள், சுவாசம் இல்லாத சரீரத்துக்குள் நமக்குள் நிற்கிற மற்றொரு பொருள் உண்டு. அது நான் நேரம் சொன்னேன், ஆத்மா. இந்த ஆத்மா உங்களை பார்க்க வைக்கிற, பிரசங்கத்தை கேட்க வைக்கிற, சிந்திக்க வைக்கிற, கவனிக்க வைக்கிற. நாளைக்கு நான் ஆத்மாவுடைய மீட்பை பற்றி நாளை உங்களுக்கு சொல்லுவேன். இந்த ஆத்மா மீட்கப்படணும். ஹல்லேலூயா. ஆத்மாவை மீட்பது எது? நாளைக்கு உங்களுக்கு பிரசங்கத்துல சொல்றேன். ஆத்மாவின் மீட்கும் பொருள் நாளைக்கு சாயந்திரத்துல பிரசங்கிப்பேன். இன்னைக்குள்ள பிரசங்கத்தினுடைய தொடர்ச்சி நாளைக்கு பிரசங்கிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆத்மா மீட்கப்படணும். அப்படி ஆத்மா மீட்பை விட்டுறேன். இந்த ஆத்மா நீங்க மரிக்கும் போது, ஆமென், 2 இடத்துக்கு போகும். 2 பேரை கண்டு மரிப்போம். பைபிள் இருந்து சொல்றேன். லாசரு மரித்த போது தேவ தூதர்கள் வந்து அவனை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் விட்டார்கள். ஐஸ்வர்யவான் மரித்த போது அவன் பாதாளத்தில் போகிறான். ஒரு பாவியாய் ஒரு மனுஷன் மரிக்கும் போது அவர்களை கூட்டு வர தூதர்களை பற்றி பைபிள் எழுதியிருக்கிறது. மரண தூதன், குரூர தூதன், சாத்தானின் தூதன் வந்து கூப்பிட்டு போவார்கள் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. ஆனா ஒரு பரிசுத்தவானாய் மரித்தால் தேவ தூதர்கள் வந்து கூப்பிட்டு போவார்கள். இப்போ ஆவி தேவன் தந்த சுவாசம். நீங்க பிறக்கும் போது ஆண்டவர் அனுப்பி அம்மா வயிற்றில் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வேளை வந்தபோது நீங்க உலகத்தில் பிறந்தீர்கள். இந்த சுவாசம் உங்களை பாதுகாக்கிறது. வேற எதுவுமே இல்லை. எந்த வியாதி வந்தாலும் சுவாசம் உங்க சரீரத்துல நிக்கிறது வரை நீங்க உயிர் வாழ்விய. சுவாசம் போயிடுச்சுன்னா செத்து போயிடுவோம். இந்த சுவாசம் உங்களை விட்டு போகணும்னா ஆண்டவருடைய சித்தம் இல்லாம சுவாசம் உங்களை விட்டு போகாது. ஆண்டவர் சுவாசத்தை எப்ப எடுக்கிறாரோ அப்பதான் நம்ம மரிப்போம். ஹல்லேலூயா. சுவாசம் போன உடனே இந்த சரீரத்திற்குள்ள இருக்கிற ஆத்துமா உங்களை விட்டு பிரிந்து ஒன்றைகள் பரதீசு அல்லது பாதாளத்திற்கு போகும். சரீரத்தை அடக்கம் பண்ணுவோம். ஆமென். இப்பதான் இனி நான் பைபிள் வசனத்துக்கு வரேன். மரிச்சிட்டோம், கொஞ்சம் பேர் உயிரோடு இருக்கிறோம். இப்ப மரிக்கும் போது பைபிள் சொல்லுது மனுஷ சரீரம் பூமியின், இப்ப தானியேல் படிச்சீங்களா? படிச்ச வசனம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பூமியின் தூளில் நித்திரை பண்ணுகிற அநேகரில் சிலர். எல்லாரும் கவனிங்க, வயசான பாட்டிமாரும் கவனிங்க. பூமியின் தூளில். இப்ப மனுஷ சரீரம் மரித்த பின் ஆத்மா பரதீஸ் அல்லது பாதாளம், சரீரம் மண்ணிற்கு போகுது, ஆவி தேவனிடம் போகிறது. ஆவி இந்த சரீரம் இப்ப அடக்கம் பண்ணிட்டோம். அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம் கடைசியா எங்க போகும்னு பைபிள் எழுதியிருக்கு. பூமியின் தூளில். பூமியின் தூளில். தூள்னா என்னது? இங்கிலீஷ் பைபிள் டஸ்ட், மலையாள பைபிள் நிலத்திலே பொடி. இப்போ இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு இப்ப இருட்டுச்சு. காலையில சூரிய வெளிச்சம் வீட்டுல வரும்போது உங்க ஒரு சின்ன ஓட்டை கிடக்குன்னா அந்த வெளிச்சம், சூரிய வெளிச்சம் உள்ள வரும். வந்த உடனே ஒரு பெட்ஷீட் எடுத்து குடஞ்சு பாருங்க, அதுல இருந்து தூசி வரும். அந்த தூசி பறக்கும். சில தூசி கண்ணுல தெரியும். அந்த தூசியில், உங்க வீட்டுல பறக்கிற தூசியில் பைபிள் சொல்லுது உங்களுக்கு முன் மரித்த தாத்தாவோ பாட்டியோ அல்லது வருஷங்களுக்கு முன் மரித்தவங்களோ அந்த தூசிக்குள் இருக்கிறாங்க. எப்படி அந்த தூசியில வந்தாங்க? 200-300 வருஷத்துக்கு முன்னாடி மரித்தவர்களை நம்ம காலத்துல ஆத்தங்கரையில கொண்டு அடக்கம் பண்ணாங்க. அந்த ஆத்தங்கரையில இருந்து செங்கச்சூளைக்கு மண் எடுத்தவங்க அதை செங்கலாக்கி அந்த சரீரத்தோடு சேர்த்து, நானும் பார்த்துட்டு நின்றுருக்கேன், அந்த தோண்டிட்டு வரும்போது சரீரம் கொஞ்சம் சேர்ந்து வரும். அந்த அஸ்தியை தூக்கி சுத்தி கட்டி இந்த விறகு கட்டுற மாதிரி கட்டுவாங்க. முன்ன நீங்களும் கட்டி இருப்பீங்க. ஹல்லேலூயா. சில கல்லறை மட்டும் வச்சிருப்பாங்க, மீதி மாம்சத்தை எல்லாம் சேர்த்து செங்கலாக்கி வீட்டுல போட்டு அந்த காலத்துல வீடு கட்டினாங்க. இப்ப புது வீடு கட்டும் போது இந்த பழைய வீடை உடைச்சு போட்டு அந்த நொறுக்கி போட்டுட்டிய. நொறுக்கி போட்ட அந்த நொறுக்கல் காத்து வீசிச்சு. காத்து சொலந்து வீசிச்சு. வீசும்போது அந்த சரீரமும் மாம்சமும் சேர்ந்து காத்தோடு காத்தா பறக்குது. பறந்து காலையில சூரியன் வெளிச்சம் உங்க வீட்டுல வரும்போது பெட்ஷீட் குடைஞ்ச போது அதுல 2 தூசி பறந்தது. உங்க தாத்தா பாட்டியா இருப்பாங்க. ஹல்லேலூயா. நீங்க இழுத்து சுவாசம் விட்டீங்கன்னா உள்ள போயிட்டு வெளியே வந்துடும். ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. பைபிள் சொல்லுது. இன்னும் நிறைய வசனம் இருக்குதுக்கு. நான் இப்ப சொல்றதுக்கு தெளிவு பைபிள்ல நிறைய வசனம் இருக்கு. பூமியின் தூளில், பூமியின் தூளில். இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்க எந்த கல்லறையில எவ்வளவு ஸ்ட்ராங்கா எவ்வளவு செலவு பண்ணி கல்லறை கட்டி அடக்கம் பண்ணாலும் ஒரு 2-3 தலைமுறை போகும்போது, ஹல்லேலூயா, தாத்தாவுக்கு கல்லறை தெரியும். தாத்தாக்கு கல்லறை யாருக்கா தெரியுமா? எங்க அடக்கம் பண்ணாங்கன்னு தெரியுமா? தெரியாது. அதே நிலம் உங்களுக்கு வரும்.
இப்போ நல்ல கல்லறை கட்டி பேரெல்லாம் வச்சு பையன் போட்டோ எல்லாம் வச்சு நல்ல சூப்பர். நான் விழிக்கும் போது அவர் சாயலால் திருப்தி ஆவேன். ஹல்லேலூயா. நான் எங்க வீட்டு பக்கத்துல தான் வீடு. ரொம்ப நாளாச்சு தோட்டத்துக்கு அந்த விலையெல்லாம் பார்க்க போய். நான் ஆத்தங்கரையிலோடி விலைக்கு போனா நிறைய கல்லறைகள் அடுக்கி வச்சிருக்க, பழைய காலத்தில் உள்ள கல்லறைகள். நான் சில கல்லறைகளை போய் பார்த்தா சூப்பரா போட்டோ போட்டு அழகா எங்கிருந்தா வசனம் தேடி எடுக்காங்கன்னு தெரியல. சூப்பர் வசனம் கல்லறையெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. என்ன வசனம் வச்சாலும் என்ன போட்டோ வச்சாலும் எவ்வளவு அழகா கல்லறை கட்டினாலும் ஒரு 100 வருஷம் கடியும் போது அந்த கல்லறையை உடைச்சு அங்க ஒரு வீடு கட்டி உங்க பேரன் குடியிருப்பான். ஹல்லேலூயா. அது கூட உங்களுக்கு மிச்சம் இல்ல. எப்படியோ ஆகட்டே, பூமியின் தூளில் மனுஷ சரீரம் வந்துருது. இப்போ பைபிள் சொல்லுது உயிர்த்தெழுதலில் இந்த தூளில் இருக்கிற சரீரம் உயிர்த்தெழும். ஹல்லேலூயா. எப்படி உயிர்த்தெழும்ங்கிறது சொல்றேன். இந்த உயிர்த்தெழுதல் சொல்லும் போது நான் இப்ப உயிர்த்தெழுதல்ங்கிறது பிரசங்கிக்கிறதுக்கு எப்போ உயிர்த்தெழுன்னு சொல்லிட்டு உயிர்த்தெழணும்னா, முதலாம் உயிர்த்தெழுதலில் உங்க சரீரம் உயிர்த்தெழணும்னா நீங்க மரிப்பதற்கு முன்பு இந்த சரீரம் 5 தகுதிகள் பெற்றிருக்கணும். எத்தனை? அதான் இன்னைக்கு பிரசங்க சப்ஜெக்ட். எத்தனை தகுதி சேர்ந்து சொல்லுங்க. இந்த 5 தகுதி பெற்றிருந்தா மட்டும்தான் நீங்க மரித்ததற்கு பிறகு, தூளிலோ எங்கேயோ போனதுக்கு பிறகு, உங்களை சிலவேளை அடக்கம் பண்றதுக்கு ஒரு கல்லறை கூட இல்லாம இருந்திருக்கலாம், எங்கோ கொண்டு வீசி இருக்கலாம். சிலவேளை சமுத்திரத்துல விழுந்து சமுத்திரத்தில் தண்ணியோடு தண்ணியா மீன் உங்களை சாப்பிட்டு இருக்கலாம். எப்படியோ போகட்டு, ஆனா நீங்க மரித்த ஒவ்வொரு மனுஷனும் உயிரோடு எழும்பணும். உயிரோடு எழும்பணும்னா எத்தனை தகுதி? அதுதான் இன்னைக்கு பிரசங்கிக்க போறேன். இது இவ்வளவும் சொல்லி உயிர்த்தெழுதல் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். இனியும் கவனிங்க. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் எப்பொழுது நடக்கும் என்கிறது உங்களுக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்து லாசரு மரித்த போது வந்து சொல்றாரு, லாசரு உயிர்த்தெழுவான். இயேசு சொல்றாரு. உடனே அந்த சகோதரிகள் சொல்றாங்க, உண்மைதான் ஆண்டவரே, உயிர்த்தெழுதல் நடக்கிற கடைசி நாளில் என்னுடைய சகோதரன் உயிர்த்தெழு. அப்ப அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் உயிர்த்தெழுதல் நடைபெறுகிற ஒரு கடைசி நாள் உண்டு. அந்த கடைசி நாள் எப்பொழுது வரும்? ஹல்லேலூயா. ஆமென். அந்த கடைசி நாள் எப்பொழுது? எல்லாரும் கவனிங்க. உலகமெல்லாம் இன்றைக்கு கடைசி நாள், கடைசி காலம், இனி இந்த பூமியில் அதிக காலம் செல்லாது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். பைபிளில் 1845 முறை இந்த பைபிளில் இயேசு மறுபடி வருவார் என்று தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. 18 வசனத்துக்கு ஒரு வசனம் பைபிள் சொல்லுது இயேசு மறுபடி வருவார். புதிய ஏற்பாட்டில் 318 முறை இயேசு மறுபடி வருவார் அப்படின்னு எழுதியிருக்கிறது. வேதத்தில் ஒரு முறை சொல்லப்பட்ட அநேக வசனங்கள் எழுத்தின்படி அப்படியே நிறைவேறியிருக்கின்றால் இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், நான் சொன்ன வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. கடைசி 1-2 அடையாளம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். நீங்க எல்லாம் நியூஸ் பேப்பீங்களா, வாட்ஸ்அப்ல நியூஸ்ல எல்லாம் செய்திகள் பார்ப்பீங்களான்னு தெரியாது. கடைசி அடையாளம் ஒன்னு சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவித்த உடனே எருசலேமில் ஒரு தேவாலயத்தை கட்டுவாங்க. 3 நாள்ல கட்டி போடுவாங்க. தீர்க்க தரிசனம். அந்த ஆலயத்துல அந்தி கிறிஸ்து வருவான். முதல்ல மெசிகான்னு சொல்லி வருவான். தீர்க்க தரிசனம். அந்த கடைசி அந்த ஆலயம் கட்டுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இயேசுவின் வருகை இருக்கும்னு பைபிள் வெளிப்படுத்துது. அந்த ஆலயம் இருக்கிற இடத்துல அல் அக்ஸாங்கிற ஒரு இஸ்லாமிய மாஸ்க் இருக்கிறது. அது அவங்களுக்கு புனிதமானது. இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி இஸ்ரவேலில் இருந்து அங்க யாரும் போய் இஸ்ரவேலம் போய் தொழுகை நடத்தக்கூடாது. இஸ்ரவேல் இருந்து கொஞ்சம் பேர் போய் 2000-3000 பேர் போய் அங்க தொழுகை நடத்திட்டு சொல்றான், இந்த அல் அக்ஸா இந்த ஆலயம் எங்கிட்ட மோரியா மலையில் ஈசாக்கு பலி செலுத்தப்பட்ட இடம். இந்த இடத்துல நாங்க ஆலயம் கட்டுவோம். இப்ப இருக்கிற இந்த அல் அக்ஸா பள்ளியை நாங்க இடிச்சு போடுவோம்னு சொல்லிட்டு அவன் தொழுகைக்கு போயிருக்கிறான். அவன் அந்த இடத்துல சர்ச்ச ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி அவன் ஒரு காரியம் செய்யணும். என்னாகமம் 19ஆம் அதிகாரத்தில் இருக்கிறத வாசிக்க வேண்டாம். அந்த ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சிவப்பு கிடாரி பலி செலுத்தணும். சிவப்பு கிடாரி, அந்த கிடாரியை பற்றி சொல்லி இருக்கு, அதுல ஒரு பழுதும் இருக்கக்கூடாது. அந்த சிவப்பு கிடாரியிட ஒரு முடி கூட கருப்பா இருக்கக்கூடாது, ஒரு காயம் இருக்கக்கூடாது. 5 சிவப்பு கிடாரி, சிவப்பு பசுவை கொண்டு வந்துட்டாங்க. 5 கொண்டு வந்தாங்க. 2ல குறை இருக்கிறது கண்டாங்க, மாத்தினாங்க. 3ல 2 செலக்ட் பண்ணி இப்ப 1 செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல இனி 1 ட்ரையல், எப்படி பலி செலுத்தணும்னு பலி செலுத்தி ட்ரையலும் பார்த்துட்டாங்க. அந்த சிவப்பு கிடாரி பலி செலுத்தப்பட்ட உடனே
அவங்க பாவ பரிகாரத்திற்காக அந்த பலி முடித்த உடனே எருசலேமில் அதே இடத்தில் அந்த மசூதி இருக்கிற இடத்தில் ஆலயத்தை கட்டுறதுக்கு திட்டம் போடுவார்கள். இது வாட்ஸ்அப்பிலையும் செய்திகளிலும் வந்து கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்றேன், கடைசி நாட்களில் கடைசி நேரத்தில் தேவ பிள்ளைகள் இன்னைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, இயேசு கிறிஸ்துவினுடைய கால சத்தம் கேட்கும் போது உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் பாட்டு கூட பாடுவீங்க. கர்த்தாவுதான் கம்பீர, மலையாள பாட்டு, கர்த்தாவுதான் கம்பீர டும் பிரதான தெய்வ பாடண்டா நேரம் சூப்பரா பாடுறீங்க. சொர்க்கத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது அடுத்தது சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாகி ஆகாயத்தில் எடுக்கப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. இது எப்படி உயிர் தெழுவாங்கிறது சொல்லி, உயிர் தெழும் போது என்ன மாறுதல் உண்டாகும்னு சொல்லி, உயிர் தெழும் போது நமக்கு இருக்க வேண்டிய 5 தகுதிகள், அதான் என்ற மெயின் பேச வேண்டியது. 5 தகுதிகள் கொஞ்சம் வேகமா சொல்லணும். அதனால ஹல்லேலூயா கவனிச்சுங்க. முதல்ல உயிர் தெழும் போது எப்படி உயிர் தெழுவோம்னு சொல்றேன். ஆவி எங்க இருக்கு? இப்போ மரித்த போது சுவாசம் எங்க? மரிக்கும் போது சுவாசத்தை எடுத்தது யாரு? தேவன். சுவாசம் தேவனிடம் போயிடுச்சு. சரீரம் எங்க இருக்கு? நீங்க இங்க இருக்கீங்களா? ஹல்லேலூயா. உங்க மொழிப்பு பார்த்தா முதலாம் உயிர்த்தெழுதல பங்கு பெற மாதிரி தெரியல போல இருக்கு. கடைசிக்கு போயிடுவோமோ, போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த கன்வென்ஷன். எங்களுடைய விருப்பம், பாஸ்டையோட விருப்பம், வருஷம் ஒரு கன்வென்ஷன் நடத்துறது எதுக்கு தெரியுமா? ஒரு ஆளாவது மீட்கப்படணும். ஹல்லேலூயா. இந்த கன்வென்ஷன் இவ்வளவு செலவு பண்ணி, இவ்வளவு ஒழுங்குகள் படுத்தி, எதுக்கு இந்த கூட்டத்தில் இவ்வளவு ஜெபம் பண்ணி பிரசங்கியாரங்களை கூட்ட ஒரு கன்வென்ஷன் வைக்கிறாங்கன்னா அந்த கூட்டத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த கூட்டத்தில் ஒரு ஆளாவது மனம் திரும்பினால், ஒரு ஆளாவது ரட்சிக்கப்பட்டால், ஒரு ஆளாவது ஞானஸ்நானம் பெற்றால், ஒரு ஆளாவது அபிஷேகம் பெற்றால், இந்த கூட்டத்தில் இந்த பிரசங்கங்களில் ஒரு ஆளாவது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தால், ஒரு ஆளாவது மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டால். நான் அந்த நோட்டீஸ்ல பார்த்தேன், கடைசியில எழுதியிருக்கு, வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கப்படும். உண்மைதான். இந்த கூட்டம் முடியும் போது ஒரு வியாதியஸ்தனாவது ஒரு கொடிய வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட்டால், ஒரு மந்திரவாத கட்டிலிருந்து ஒருவர் விடுவிக்கப்பட்டால், ஒரு செவினிலிருந்து ஒருவர் விடுவிக்கப்பட்டால், நிம்மதி இல்லாத ஆளுக்கு ஒரு ஆளுக்கு நிம்மதி கிடைத்தால், இந்த கூட்டம் நஷ்டம் அல்ல. எவ்வளவு செலவு பண்ணது நஷ்டம் அல்ல. ஆகையால் மிகுந்த பாரத்தோடு மிகுந்த ஏக்கத்தோடு நாங்க பிரசங்கிக்கிறோம். இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்க யாரும், பிரசங்கத்தை கேட்கிறவங்க யாரும் முதலாம் உயிர்த்தெழுதலில் அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகையில் கைவிடப்படக்கூடாது. ஹல்லேலூயா. கவனிச்சுக்குவோம். அப்ப முதலாம் உயிர்த்தெழுதலில் இயேசுவின் வருகை வரும்போது மேலிருந்து ஆவி கீழே வரும், சுவாசம் கீழே வரும். அதுக்கு வரும்ங்கிறதுக்கு பைபிள் வந்து தெளிவுகள் சொல்றேன். இந்த 2 சாட்சிகள் எருசலேமில் தெருவில் மரிப்பாங்க. வெளிப்படுத்தல் 11:12 வாசிக்க வேண்டாம். மரித்த உடனே உயிர்த்தெழும் போது தேவனிடத்திலிருந்து ஆவி ஜீவன் உள்ளதா இவங்களுக்குள்ள பிரவேசிச்சு இவங்க எழும்பி கால் ஊண்டி நின்றார்கள். அப்ப சுவாசம் வரும். சுவாசம் வரும்போது சுவாசம் மாத்திரம் வராது. எங்க பரதீசில் உங்க சோல் இருக்கோ, ஆத்மா இருக்கோ, அந்த சுவாசம் ஆத்மாவையும் கூப்பிட்டு ஜீவன் பிராணன் அதையும் கூட்டிட்டு உங்க சரீரத்துக்குள்ள விடும். எங்க நீங்க அடக்கம் பண்ணப்பட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து உங்க சரீரம் உயிரோடு எழும்பும். இவ்வளவு நான் இங்க சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா உயிர் தெழுன்ற அந்த செகண்டில் சம்பவிப்பது, இயேசுவின் வருகையில் சம்பவிப்பது, நம்ம எப்படி மாறுவோம், எப்படி மறுவாங்கிறது நான் ஏற்கனவே நினைக்க இங்க வந்தனான்னு தெரியல, வெளியே சார்ட் போட்டு வருகையில் அந்த ஒரு செகண்டில் அது நான் பல இடங்கள்ல சில மணி நேரம் அது பிரசங்கிப்பேன். இப்ப நான் அந்த பகுதிக்குள்ள போனா இந்த உயிர் தெழுதலை 5 தகுதி சொல்ல முடியாது. அதனால அப்படியே விட்டுட்டு நான் இப்போ இந்த பகுதிக்கு வரேன். ஆமென். இப்ப உயிர் தெழும்போது ஆவி தேவனிடம் இருந்து வரும். எல்லாம் எப்பன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகையில். இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்போன்னு யாருக்கும் தெரியாது. எவ்வளவு நேரத்துல வருவாருன்னா நொடிப்பொழுதில், கண்ணிமைக்கிறதுக்குள்ளில், ஒரு செகண்டில் ஆண்டவருடைய வருகை சம்பவிக்கும். வந்த உடனே பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவில் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்வோம், மறுரூபமாகுவோம். ஒரு செகண்டில் மறுரூபமாகி ஆகாயத்தில் எடுக்கப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும், அப்படி அந்த இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்படி அதை நிறுத்திடுவோம். அதுக்கு அடுத்தது நிறைய உண்டு. இப்போ முதல் உயிர்த்தெழுதலை பற்றி சொன்னேன். 2வது உயிர்த்தெழுதலை பற்றி சொல்றேன். 2வது உயிர்த்தெழுதல் அதை சொல்லி தகுதியை சொல்லி நான் பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன்.
இரண்டாவது உயிர்த்தெழுதல் நேரமே சொன்னனே, அந்த 1000 வருடம் முடியும் அளவும் மரணம் அடைந்த மற்றவர்கள் உயிரடையவில்லை. நீங்க முதல்ல வாசித்தீங்க வெளிப்படுத்தல் 20:5 வாசிக்க வேண்டாம், அங்க சொல்லிட்டு சொல்லுது மரணம் அடைந்த மற்றவர்கள் 1000 வருஷம் முடியும் அளவும் என்ன செய்யல, உயிரடையவில்லை. அதுக்கு முன்னாடி உயிர்த்தெழுந்தவங்களுக்கு பைபிள் சொல்லுது இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அப்படி பைபிள்ல இருக்கும். அடுத்து சொல்லி இருக்கும் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தம் உள்ளவன். இதா இங்க கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் நிருபம் எபிரேயர் 11:35 வாசிக்க வேண்டாம், அங்க பவுல் சொல்லுவாரு சிலர் வாளால் அறுப்புண்டார்கள், பட்டயத்தால் வெட்டுண்டார்கள். இனி பல மரணங்களை பற்றி சொல்லிட்டு சொல்லுவாரு ஸ்திரீகள் தங்கள் நிறைய பேரை சாக கொடுத்தார்கள். ஆகிலும் ஏன் இது பண்ணினாங்கன்னா மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி. என்னது மேன்மையான உயிர்த்தெழுதல்? கவனிங்க, இப்போ இந்த உயிர்த்தெழுதலை பற்றி கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். இப்படி எழுதியிருக்கும், பலகீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். இனி ஒண்ணுண்டு, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். உங்களை அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது, நீங்க மரிக்கும் போது நிறைய வியாதியோடு, நிறைய பலகீனத்தோடு, நிறைய வலியோடு நீங்க மரித்து அடக்கம் பண்ணினார்கள். ஆனா உயிர் தெழும்போது ஹல்லேலூயா ஹல்லேலூயா பின்ன உங்க சரீரத்துல ஒரு வலியும் இருக்காது, பலகீனம் இருக்காது. அதுதான் பைபிள் சொல்லுது. என்ன உயிர்த்தெழுதல்? மேன்மையான உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுந்த பிறகு நீங்க சாக மாட்டீங்க. உயிர்த்தெழுந்த சரீரத்துக்கு மரணம் இல்லை. ஆமென். இது முதலாம் உயிர்த்தெழுதல். ஆனா இரண்டாவது உயிர்த்தெழுதல்ங்கிறது 1000 வருஷ ஆளுகை முடியும் போது நான் நேரமே சொன்ன ஒரு வெள்ளை சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். அதுல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துட்டு சொல்லுவாரு, மரணமே உன்னிலுள்ள மரித்தவர்களை ஒப்புவி, பாதாளமே உன்னிலுள்ள மரித்தவர்களை ஒப்புவி, சமுத்திரமே உன்னிலுள்ள மரித்தவர்களை ஒப்புவி. ஒரு ஆளு கடல்ல விழுந்து செத்து போனார்னு வச்சிருங்க. கடல் அவரை வாங்கும் போது, அவர் கடலுக்குள்ள முழுகும் போது எந்த வஸ்திரம் தரித்திருந்தார், எத்தனை கிலோ எடையில இருந்தார், எந்த அளவு சரீரம் இருந்துச்சு, எந்த வயசுல இருந்தார், அதே வயசு அதே சரீரத்தை சமுத்திரம் அப்படியே கொண்டு இந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி ஒப்படைக்கும். நீங்க மரித்து அடக்கம் பண்ணும் போது உங்க சரீரத்தில் எப்படி வஸ்திரம் போட்டு எப்படி உங்க சரீரத்தை அடக்கம் பண்ணாங்களோ அதே சரீரத்தை உங்க சரீரத்தை வாங்கின பூமி மண் அப்படி கொண்டு வந்து ஒப்படைக்கும். ஹல்லேலூயா. உங்க ஆத்மா பாதாளத்தில், மேல் கீழ் பாதாளத்தில், ஐஸ்வர்யவான் இருந்த பாதாளத்தில் மரித்த போது இயேசு முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறாதவர்கள் அந்த பாதாளத்தில் அவங்க ஆத்மா வேதனைப்பட்டு இருக்கும். அந்த பாதாளத்தில் இருக்கிறவர்களை சமுத்திரத்திலிருந்து வரும்போது தேவனிடத்தில் ஆவி வந்து இவங்க பூரணராகி அப்படியே உயிரோடு எழுந்திருக்கப்பட்டு இந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து ஒப்படைக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆனா நிறைய நரகத்தை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சார்ட் போட்டு பிரசங்கித்து இருக்கிறேன். ஒன்னு கூட கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். அந்த வசனம் சொல்லுது, வசனம் மறுபடியும் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தம் உள்ளவனுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. அப்படின்னா எல்லாரும் இப்ப நல்லா கவனிங்க, பிள்ளைகள் எல்லாம் கவனிங்க. முதலாம் உயிர்த்தெழுதல நீங்க பங்கு பெற்று மேல போனீங்கன்னா உங்க மேல எதுக்கு அதிகாரம் இல்ல? இரண்டாம் மரணம். அப்ப இரண்டாம் மரணம்னா என்னதுன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஒரு நரகத்தை பற்றி ஒரு சின்ன வெளிப்பாடு உங்களுக்கு சொல்றேன் பைபிள்ல இருந்து. நீங்க எல்லாரும் என் பிரசங்கத்தை அங்கிருந்து கேட்கறீங்க, நான் இங்கிருந்து பிரசங்கிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுது? எனக்கு உங்களை தெரியுது. இதுதான் நரகமும் மோட்சமும். நரகத்திலிருந்து எப்ப வேணாலும் மோட்சத்தை பார்க்கலாம், மோட்சத்திலிருந்து எப்ப வேணாலும் நரகத்தை பார்க்கலாம். அப்படி பைபிள் எழுதியிருக்கு. அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த வெளிப்பாட சாது சுந்தர் சிங் அவர்கள் ஒரு இடத்துல வெளிப்படுத்தின உடனே ஒருத்தர் வந்து சாது சுந்தர் சிங் கிட்ட கேட்டாங்க, ஐயா மோட்சத்துல, பைபிள் நான் வசனம் உங்களுக்கு சொல்லுவேன், மோட்சத்திலிருந்து நரகத்தை நான் பார்த்தா
என்னுடைய பையன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய சகோதரன் சகோதரி நரகத்துல வேதனைப்படுகிறத நான் பார்த்தா என்னால் அதை தாங்க முடியாது. அப்ப மோட்சம் எனக்கு நரகமாகாதா? இல்லையா? அப்பதான் அதுக்குதான் வசனம், உயிர்த்தெழுதலில் கொள்வனை கொடுப்பனை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் எந்த உறவும் உயிர்த்தெழுதல் இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். இனி ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? கண்ணீர் யாவையும் துடைப்பா, உங்க மனதை மாற்றுவார். அது பைபிள்ல அந்த சாது சுந்தர் சிங் அழகா அதுக்கு விளக்கம் சொல்லுவார். அப்ப நரகத்திலிருந்து மோட்சத்தை பார்க்கலாம், மோட்சத்திலிருந்து நரகத்தை பார்க்கலாம். எங்க வசனம்னு படிப்போமா? படிச்சுட்டு ரெண்டாம் மரணம் என்கிறத மட்டும் ஒரு சின்ன விளக்கம் சொல்லிட்டு அதுக்கு தப்பணும்னா, இந்த நரகத்துக்கு போகாம இருக்கணும்னா, இரண்டாம் உயிர்த்தெழுதல்ல உங்க சரீரம் பங்கு பெறாம இருக்கணும்னா, முதலாம் உயிர்த்தெழுதலில் நீங்க எந்திரிக்கணும். முதலாம் உயிர்த்தெழுதலில் எந்திரிக்கணும்னா 5 தகுதி இருக்கணும். அதை சொல்லி முடிக்கிறேன். வாசிப்போம். இப்போ நான் இப்ப சொன்னேன், நரகத்தில் இருந்த மோட்சமும் மோட்சத்தில் இருந்த நரகமும் பார்க்கலாம். எங்க என்ன வசனம் படிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசனம் 66ஆம் அதிகாரம் 22வது வசனம் முதல் படிங்க. ஏசாயா 66:22 முதல், நான் படைக்க போகிற, நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன் நிற்கிறது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதந்தோறும் புதிய பூமி. இன்னைக்கு அவனிங்க இப்போ நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரும். நான் இப்போ இந்த சார்ட் போட்டு இந்த நித்தியம் மாத்திரம் ஒரு நாள் பிரசங்கிப்பேன். நித்தியம் மட்டும். இப்போ அந்த நித்தியத்தை ஃபுல்லா உங்களுக்கு பிரசங்கிக்கிறதுக்கு முடியாட்டாலும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. நித்தியத்தில் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பிறகு நித்தியத்தில் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஆதாம் முதல் கொஞ்சம் மக்களை ஆண்டவர் படைச்சு அவங்கள கொஞ்சம் வேற நரகத்திலையும் கொஞ்சம் வேற மோட்சத்திலையும் கொண்டு போய் அதோட கடவுள்ல திட்ட முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு புதிய வானம், அடுத்த ஒரு புதிய பூமி, புதிய ஜாதி ஜனங்கள், புதிய ஜெனரேஷன், புதிய தலைமுறைகள் இந்த பூமியில நித்தியத்துல இருப்பாங்கன்னு பைபிள் வெளிப்படுத்துது. அவங்க யாரு, எங்கிருந்து வருவாங்க? அதுக்கு தான் இப்ப சொன்ன உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல புரியாது, சார்ட் போட்டு கொஞ்சம் தெளிவா விளக்கம் சொல்லணும். அப்ப புதிய பூமியின் குடிகள் இருப்பாங்க. புதிய பூமியில் மோட்சத்தில் புதிய எருசலேமில் பரிசுத்தவான்கள் இருப்போம். நரகத்தில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்படி நித்தியம் மறுபடியும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். நித்தியத்தில் ஓய்வு நாள் உண்டு, நித்தியத்தில் சபத் உண்டு, நித்தியத்தில் பிரமாணங்கள் உண்டு. அல்லேலூயா. இப்படியெல்லாம் பைபிள் இருக்கான்னு பாக்குறீங்களா? நான் அதுக்கு தான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி, என்னுடைய சப்ஜெக்ட் அது இல்லாதனால நான் அந்த உயிர்த்தெழுதல் தகுதிங்கிறது சொல்ல வரேன். மறுபடி படிங்க. ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெளியே போய், நீங்க புதிய பூமியில, புதிய எருசலேம் இருக்கிற பூமியில சமுத்திரம் கிடையாது. அவங்க வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். பூச்சி சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்களுடைய மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாயிருப்பார்கள். அப்படின்னா புதிய பூமியிலிருந்து, புதிய எருசலேமிலிருந்து ஒரு மனுஷன் போய் நரகத்தை பார்க்கணும்னா, நரகத்தில் இருக்கிற ஆட்களுடைய மாம்சம், அவங்களுடைய சரீரம், அவங்களுக்கு அது வந்து புழு போய் திங்கிறது, அந்த அனுபவம் தெரியும், பார்க்க முடியும். நரகத்திலிருந்தும் பார்க்க முடியும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு நல்ல கல்யாண வாழ்க்கை கிடைக்கல, ஒரு சாதாரண வாழ்க்கை தான் கிடைச்சு, பரவாயில்ல. அந்த பிள்ளை மோட்சத்துக்கு வந்த உங்க பிள்ளை பாக்கியம் உள்ளது. உங்க பிள்ளைக்கு படிச்சு அவன் பெரிய ஆளாய் ஒரு டாக்டர் ஆகல, சின்ன படிப்பு தான் படிச்சான், அவன் மோட்சத்துக்கு வந்து டாக்டர் ஆகணும், நல்லது. ஆனா அந்த பிள்ளை படிச்சு அவன் நரகத்துக்கு போக கூடாது. உங்க பிள்ளை படிச்சு ஒரு பெரிய படிப்பு வரல, பிள்ளை இங்க இருக்கிற யாரும், நீங்க ஒரு சம்பாதிச்சு பெரிய வீடு கட்டி நிறைய தோட்டம் தரவுகள் வாங்கணும். கர்த்தர் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிக்கணும். ஆனா அந்த ஆசீர்வாதம் உங்களை நரகத்துக்கு கொண்டு போக கூடாது. ஹல்லேலூயா. உங்க சகோதரனுக்காக, சகோதரிக்காக, உங்க பிள்ளைக்காக, உங்க மனைவிக்காக, உங்க சொந்த பந்தத்துக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா இந்த நாட்களில் நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இறந்ததுக்கு பிறகு, பாதாளத்தில் போனதுக்கு பிறகு, நரகத்தில் போனதுக்கு பிறகு அங்கிருந்து ஜெபிக்க கர்த்தர் அனுமதிக்கல. பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷன் இறந்ததுக்கு பிறகு அந்த இறந்த மனுஷன் ஆத்ம சாந்திக்கு ஜெபிக்க கூடாதுன்னு ஆண்டவர் எரேமியாவில் எழுதி வச்சிருக்காரு. சாகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுங்க, இறந்ததுக்கு பிறகு ஜெபம் பண்ணா பாதாளத்தில் இறங்கின மனுஷன் மறுபடியும் ஏறி வர முடியாது.
நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும். அல்லேலூயா. விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்துருக்கு. ஒரு செத்து போன மனுஷன் இன்னைக்கு உயிரோடு எழுப்பி அவன் சரீரத்தில் அவனை மறுபடியும் ஜீவிப்பிக்க விஞ்ஞானத்துக்கு இதுவரை முடியாது. ஏன் முடியாதுன்னா மனுஷனுக்குள்ள இருக்கிற சுவாசம் அது ஆண்டவர் தந்தது. மரிக்கும் போது ஆண்டவர் அந்த சுவாசத்தை எடுத்துட்டாரு. விஞ்ஞானத்திற்கு ஆண்டவருடைய கையில இருந்து சுவாசத்தை வாங்கி செத்து போன மனுஷனுடைய சரீரத்தில் செலுத்த முடியாது. ஆத்துமா உள்ள இருக்கிற அவனை சிரிக்க சிந்திக்க துக்கிக்க வைக்கிற ஆத்துமா மரித்தவுடன் பாதாளத்துக்கு போயிடுச்சு. பைபிள் சொல்லுது பாதாளத்தில் போனவன யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குறவன் இனி அதிலிருந்து ஏறி வரான். அல்லேலூயா. விஞ்ஞானத்துக்கு மனுஷன் சரீரத்துக்குள்ள ஆத்மாவை திருப்பி கொண்டு வர வச்சு அவனை பேச வைக்கவோ நடக்க வைக்கவோ விஞ்ஞானத்துக்கு சாஸ்திரத்துக்கு ஒருபோதும் முடியாது. ஹல்லேலூயா. கவனிச்சுங்க. அப்போ இப்ப சொல்றேன், நரகத்துல இருந்து மோட்சத்தை பார்க்கலாம், மோட்சத்துல இருந்து நரகத்தை பார்க்கலாம். ஆனா இந்த நரகம் எப்படி இருக்கும்னா, நான் சாதாரண உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்னு நான் செல்லுகள் எல்லாம் போட்டு உங்களுக்கு பிரசங்கித்து இருக்கிறேன். இப்ப ஒரு சம்பவம் மட்டும் சொல்றேன். நரகத்துக்கு பைபிள் கொடுத்திருக்கிற பேரு இரண்டாம் மரணம். என்ன மரணம்? முதலாம் உயிர்த்தெழுதல நீங்க பங்கு பெற்றீங்கன்னா இரண்டாம் மரணத்திற்கு உங்க மேல என்ன இல்ல? அதிகாரம் இல்ல. அப்ப இரண்டாம் மரணம் உங்க மேல அதிகாரம் செலுத்தாம இருக்கணும்னா முதலாம் உயிர்த்தெழுதலில் நீங்க எடுக்கப்படணும். ஹல்லேலூயா. இந்த இரண்டாம் மரணத்தை பற்றி உங்களுக்கு சொல்றேன். பைபிள் அந்த இரண்டாம் மரணத்தில் பங்கு பெறுகிறவங்க யாருன்னு வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் வாசிங்க பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலில் பங்கடைவார்கள். என்ன கவனிங்க. ஹல்லேலூயா. அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடல். ஒருத்தர் சொல்றாரு, இமயமலையை தூக்கி நரகத்துல போட்டா போறதுக்குள்ள அது மெல்ட் ஆகி உருகி போகுமா, அவ்வளவு பவரா இருக்குமா. ஆனா ஆத்துமாவுக்கு அழிவில்லை, அது சாகாது, செத்துட்டே இருக்கும். இனி கவனிங்க. சில நாஸ்திகர்கள் சொன்னாங்க பைபிள் பொய். கந்தகம் எரிகிற, இவ்வளவு கந்தகம் எரிகிற அக்கினி கடலில் எப்படி புழு உயிர் வாழ முடியும்? சில வருஷங்களுக்கு முன்பு பிலிப்பியன்ஸில் ஒரு எரிமலை வெடித்து சிதறி வெளியே வந்தது. அதை பரிசோதித்த போது 12 அடிக்கு அப்புறம் நீளமுள்ள தீயில் மட்டும் உயிர் வாழ்கிற அக்கினி புழுக்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு தீயில் புழுக்கள் உயிர் வாழ முடியும்னு இப்போ கூட சூரியன்ல எரிகிற சூரியனுக்குள்ள சில உயிரினங்கள் இருக்கிறதாக, இந்த தீக்குள்ள இருக்கிறதாக விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. அப்படின்னா தீயில் அக்கினியில் அந்த கந்தகம் எரிகிற தீயில் புழுக்கள் உயிர் வாழும். ஆமென். இந்த புழுக்கள் இவனை திங்கும், மரிச்சுட்டே இருப்பான், உயிர் போகாது, இறந்துட்டே இருப்பான். ஒரு விஷயம் கூட கவனிங்க, நான் பின்னாடி சொல்லுவேன். ஒரு முறை பிறந்தா 2 முறை மரிக்கணும், 2 முறை பிறந்தா 1 முறை மரிக்கணும். அதான் இயேசு நிக்கதேமுட்ட சொன்னாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசி. அவன் கேட்கிறான், இயேசுவே நான் இவ்வளவு வயதாயிட்டேன், இனி அம்மா வயிற்றுக்குள்ள பிரவேசித்து மறுபடியும் எப்படிப்பா பிறக்கிறது? ஆண்டவர் சொன்னார், ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. இன்றைக்கு ராத்திரிகள் இந்த பிரசங்க நாம் பண்ணிட்டு இருக்கும் போது இரண்டாம் பிறப்பு சிலருக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷனை பிறக்க வைக்கிறது பைபிளில் வசனம். ஆமென். இப்ப நான் இந்த வசனத்தை பிரசங்கிக்கும் போது வசனத்தில் விசுவசித்து உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க அறியாம உங்க சரீரத்தில் ஒரு மறுபிறப்பு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. வசனத்தினால் அவர்களை ஜனிப்பித்தார். பைபிள் எழுதி இருக்கிறது, திருவசனத்தினால் அவர்களை ஜனிப்பித்தார். இரண்டாவது பிறப்பு நான் கொஞ்சம் பின்னாடி சொல்லுவேன். தண்ணீரில் முழுகி ஜலஸ்நானம் பெறும்போது அது எப்படிங்கிறது பின்னாடி சொல்றேன். மூன்றாவது பிறப்பு அல்லேலூயா, இயேசுவின் இரத்தத்தில். நான்காவது பிறப்பு பரிசுத்த ஆவியில். ஆமென். இதுல 1 2 பின்னாடி சொல்றேன். இப்ப கவனிச்சுக்கங்க. மறுபிறப்படை 2 முறை பிறந்தா 1 முறை சாபம், 1 முறை பிறந்தா 2 முறை சாபம், 2 மரணம் பைபிள் சொல்லுது. இந்த 2ஆம் மரணத்தை பற்றி சொல்றேன். அல்லேலூயா. நான் நிறைய முதல் மரணங்கள் கண்டிருக்கிறேன். ஏன்னா நான் பாஸ்டரா இருக்கிறதுனால என் முன்னாடியே மரணத்தை கண்டிருக்கிறேன். பேங்க்ல கலண்டருக்காக இந்த டிராப்ட் எடுக்க ரீடி எடுக்கிறதுக்கு வேண்டி வரிசையே நின்றுட்டு இருக்கேன். என் முன்னாடி ஒருத்தர் நின்று இருக்காரு, பரபரப்பா இருக்கிறாரு. அவர் மகளுக்கு 3 நாள் கழிச்சு கல்யாணம், காசு எடுக்க வந்தாரு. நான் தான் அவருக்கு ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன். இல்ல வரிசையா கூட்டமா இருந்துச்சு, என் முன்னாடி நிக்கிறார், நெருக்கமா இருக்கு.
அப்படி என் நெஞ்சிலே சாஞ்சு கீழே விழுறாரு. என்னங்க, நான் உடனே அவரை பிடிச்சி தாங்கி பாக்குறேன், கொஞ்சம் வெயிட்டா இருக்காரு. பல்ஸ் பிடிச்சு பாக்குறேன், பல்ஸ் போயிடுச்சு. உடனே ஒரு பெஞ்சில படுக்க வச்சாங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸுக்கு போன் பண்ணாங்க, போலீஸ் வந்தாங்க, ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அப்படி சரீரத்தை எடுத்துட்டு போயிடுச்சு. இப்படி நிறைய மரணங்களை நான் கண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுல நான் கண்ட கொடிய மரணம் ஒண்ணு இருக்கு. திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரியில ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷம் நான் பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு வந்த உடனே எங்க தெரிஞ்சவங்க ஒருத்தர் அங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட்டா இருந்தாங்க. அன்னைக்கு இவ்வளவு டெவலப் இல்லை, சின்ன ஆஸ்பத்திரியா இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாப் அவரை கூட்டு போய் உள்ள நோயாளியை பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தள்ளி ஒரு அலறல் சத்தம் கேட்குது, பயங்கர அலறல் சத்தம். என்னன்னு கிட்ட போய் பார்த்தா நேஷனல் பெர்மிட் லாரி ஓட்டிட்டு வந்த ஒரு மனுஷன், எப்படியோ ஆக்சிடென்ட் ஆச்சு, வட இந்தியக்காரன். அவன் வயிற்றுல ஸ்டேரிங் இடிச்சு வயிற்றுக்குள்ள ரத்தம் ப்ளீட் ஆகி அவன் என்ன கொண்டு அட்மிட் பண்ண. அவனுக்கு வெளிக்காயம் தான் டாக்டர் கண்டுபிடிச்சாங்க. அன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜி இல்லை. உள்ளில் வயிறு குடல் மொத்தம் படுத்துட்டு 2 நாள் கழிச்சு வலி தாங்கல, வயிறு படுத்துட்டு உள்ள ஃப்ளீடு ரத்தம் மொத்தம் ப்ளீட் ஆயிட்டு அந்த வயரை ஓப்பன் பண்ணி குடலெல்லாம் வெட்டி எடுத்துட்டு அவனை படுக்க வச்சிருக்காங்க. என் கண்ணுல பாக்குறேன், நர்ஸ்கிட்ட கேட்டதெல்லாம் விசாரிக்கிறேன். 2 கையும் காலும் கட்டி வச்சிருக்கு. அவன் அலறான், ஐயோன்னு கத்துறான் அவன் மொழியில. எல்லாரும் கிட்ட வந்து நிக்கிறாங்க. மயக்க மருந்து பெயின் கில்லர் நிறைய கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் அடக்க முடியல. கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துட்டு சொல்றாரு, அடங்குவான் அடங்குவான், உயிர் பிரிஞ்சிடும். அப்படி எல்லாரும் பார்த்து நிற்க பயங்கர சத்தமா அந்த ஆஸ்பத்திரியில் அவன் சத்தம் போடுறான், உயிர் பிரியுது. அப்படியே அடங்கிட்டான். இது முதலாம் மரணம். இந்த பைபிள் சொல்லுது 2ஆம் மரணம். கந்தகம் எரிகிற அக்கினி கடலில் தீயில் புழு, அந்த சாகாத புழு, அந்த புழுக்கு மத்தியில் வந்துட்டே மரிச்சுட்டே இறந்துட்டே இருக்கணும். இது 2ஆம் உயிர்த்தல். பைபிள் சொல்லுது முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவன் மேல 2ஆம் மரணத்திற்கு சொல்லுங்க அதிகாரம் இல்ல. அப்ப முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறணும்னா இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஒரு 15 நிமிஷம் கூட நான் எடுக்கிறேன். ஐயா எடுக்கலாம் இல்லைங்களா? ஒரு ஹல்லேலூயா. 9:15 அப்ப முடிக்கிற நேரம் தான் எடுத்துறேன். ஹல்லேலூயா. அப்பதான் எனக்கு டைம் முடியும். அதனால கஷ்டம். நீங்க உட்கார்ந்துருப்பீங்களா? அதான் கரெக்டா 9 மணிக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவீங்களா? ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 5-10 மினிட் கூட எடுக்கிறேன். ஏன்னா அதுவும் பாஸ்டர் அனுமதியோட எடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ முதலாம் உயிர்த்தல்ல பங்கு பெறனா எத்தனை தகுதி? 5 தகுதி. முதல் தகுதி கொஞ்சம் கூட சொல்றேன், 2வது தகுதியை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு சொல்றேன். முதல் தகுதி லூக்கா சுவிசேஷம் 14:14 படிங்க. லூக்கா சுவிசேஷம் 14:14. லூக்கா சுவிசேஷம் அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்பாய். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்களவன் பாக்கியவான். அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்பான். மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அப்ப முதல் உயிர்த்தெழுதலுக்கு பைபிள் கொடுத்திருக்கிற பேரு கவனிங்க. நான் 5 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் சொல்றேன், அப்பதான் உங்க கவனத்து இருக்கும். சீக்கிரத்துல முடிச்சுட்டேன்னா அப்புறம் உங்க மனசு என்னவா இருக்குன்னு புலம்பிட்டே இருப்பிய. முதல் 5 பாயிண்ட் சொல்றேன். முதல் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறணும் நீங்க யாரா இருக்கணும்? நீதிமான். சொல்லுங்க, இந்த உயிர்த்தெழுதலுக்கு பேர் என்னது? நீதிமான்களின் உயிர்த்தெழுதல். யார் நீதிமான்? எப்ப நீதிமானானோம்? நீதிமான் இருக்கிறீங்களா அப்படிங்கறது சொல்றேன். எப்படி நீதிமானாவோம் சொல்றேன். 2வது இந்த உயிர்த்தெழுதலில் பங்கு பெறணும்னா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமா, அங்கே 10-11 நினைக்கிற நான் வசனம் பின்னாடி சொல்றேன். அங்க கவனிக்கும். இந்த பூமியில் ஜீவித்திருக்கும் போது அவருடைய மரணத்திற்கு ஒப்பாகும் மரணத்துக்குள்ளாகிறவர்கள் எப்படியாயினும் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவார்கள். மரணத்தின் சாயலில் அவருடைய மரணத்துக்கு ஒப்பாகும் மரணத்துக்குள்ளானவர்கள். சொல்லுங்க, அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் மரணத்துக்கு ஒப்பாகும் மரணத்திற்கு உள்ளானவர்கள். அந்த வசனம் நான் பின்னாடி சொல்றேன். 2வது பாயிண்ட், நீங்க உயிர்த்தெழணும்னா முதல் தகுதி நீங்க கவனிக்கல. முதல் தகுதி நீதிமான். நீதிமான் ஆன உடனே மேல போக மாட்டோம். 2வது தகுதி, இந்த பூமியில் இருக்கும்போது அவருடைய மரணத்திற்கு ஒப்பாக்கும் மரணத்திற்கு உள்ளாகும் மரணத்தின் சாயலில் நீங்க இணைக்கப்படணும். அது எதுன்னு பின்னாடி கட்டாயம். 3வது தகுதி ரோமர் 8:12 அங்க எழுதியிருக்கும். இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிப்பார். நீங்க உங்க சரீரம் உயிர்த்தெழணும்னா பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவின் நிறைவு உங்க சரீரத்தில் இருக்கணும். அல்லேலூயா. இது கட்டாயம். 4வது தகுதி
ஆமென். ரோமர் 6:54 அங்க எழுதியிருக்கும், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் செய்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில். உங்க சரீரம் உயிர்த்தெழுதல் உண்டாகிற கடைசி நாளில் உங்க சரீரம் உயிர்த்தெழணும்னா அல்லேலூயா வேறுபட்டு ஆண்டவருடைய மாம்சத்துக்கு அடையாளமா இருக்கிற அப்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற ரசத்தையும் அந்தந்த சபைகளில் எப்பப்ப பாஸ்டர் உங்களுக்கு தராங்களோ நீங்க என்ன சொல்லுவீங்க? திருவிருந்து. அப்படித்தானே? திருவிருந்து, கர்த்தரின் மேசை, கர்த்தரின் பந்தி, பல வார்த்தைகள் சொல்லுவோம். அல்லது இந்த கர்த்தரின் பந்தியில் மேசையில் கரெக்டா தவறாம முழக்கம் இல்லாம பங்கு பெறுகிற பிள்ளைகள் மட்டும்தான், அந்த சரீரம் மட்டும்தான் மரித்தால் உயிரோடு இருந்தால் இயேசுவின் வருகையில் எடுக்கப்படும். அல்லேலூயா. கடைசி தகுதி, அதுக்கு நேரமே இருக்காது. நான் முடிந்தால் நாளைக்கு மீட்பை பற்றி சொல்லி முடிக்கும் போது சொல்றேன். தானியேல் தீர்க்கதரிசனம் 12வது அதிகாரம் 1வது வசனம் கடைசி பகுதி, அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களாய் காணப்படுகிற உன் ஜனத்தின் புத்திரர் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், எழுதப்பட்டுச்சு. ஆனா நீங்க மரிக்கும் போது, நீங்க இயேசுவின் வருகையில் உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. 5 தகுதி சொன்னேன். 5 தகுதி சொல்லும் போதே நேரம் முடிஞ்சிச்சு. எப்படி விளக்கம் பண்றதுன்னு தெரியல, இருந்தாலும் சீக்கிரத்துல சொல்றேன். முதல் தகுதி சொல்லுங்க. 2-3 வசனம் படிப்போமா? முதல்ல ரோமர் எடுங்க. ரோமர் நிறுவம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. ரோமர் 3:10 படிங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நீதிமான் ஒருவனாகிலும் இல்ல. இப்ப பிரசங்கி 7:20 படிங்க. ஒரு 3 வசனங்கள். பிரசங்கி 7:20 யோபு சொல்றாரு, வாசிங்க. ஒரு பாவம் செய்யாத நீதிமான், நன்மை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லையே. பாவம் செய்யாத நன்மை மட்டும் செய்கிற நீதிமான் பூமியில் இல்லையே. யோபின் புஸ்தகம் 15:14 படிங்க. யோபின் புஸ்தகம் 15:14. மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருப்பதும் அவன் எம்மாத்திரம். எல்லாரும் இங்க கவனிங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது நீதிமான் ஒருவனும் இல்ல. அப்ப ஒருத்தரும் உயிர்த்தெழ மாட்டாங்க, ஒருத்தரும் மறுரூபமா மாட்டாங்க. நானும் மறுரூபமா மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அப்படிதானே நினைக்கிறோம். பைபிள் சொல்லுது நீதிமான் ஒருவனாகிலும் இல்ல. அம்மா வயிற்றில் பிறந்த மனுஷன் நன்மை செய்கிறவனாய் நீதிமானாய் இருப்பது எப்படி? ஒரு பாவம் செய்யாத நீதிமான் இந்த பூமியில் இல்லையே. ஆமென். உலகத்தில் மனுஷனா பிறந்த எல்லாரும் பாவிகள் தான். அல்லேலூயா. இப்போ இங்க இருக்கிற நானும், பிரசங்கிக்கிற நானும், பிரசங்க கேட்கிற நீங்களும் சில வேளை நீதிமான் அல்ல, பாவியாதான் பிரசங்கத்தை கேட்கிறோம். அல்லேலூயா. கவனிச்சுங்க. நீதிமானின் தகுதிகள் என்ன? பைபிள்ல வசனம் மட்டும் படிப்ப, நான் விளக்கம் சொல்லல. எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. ஒருவன் நீதிமானாய் இருந்து, நீதிமானுடைய தகுதிகள் என்னன்னு பாருங்க. ஒருவன் நீதிமானாய் இருந்து மலைகளில் சாப்பிடாமல், வாசிங்க. ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான படிச்சுட்டே போங்க. நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரியோட சேராமலும் ஒருவரையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவருக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை லஞ்சம் வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்ப்பானாக அவனே நீதிமான். அல்லேலூயா. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. நான் நீதிமான் கொஞ்சம் சொன்னேன், கவனிச்சேங்க. இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் நீதிமான் இல்ல. அல்லேலூயா. ஆனா இப்போ நீங்க நீதிமான்களாக்கப்படுறீங்க. எப்படி நீதிமான்களாக்கப்படுறோம்னு பாப்போமா? இதுவரை மரிக்கிறது வரை சில வேளை நம்ம நீதிமான்கள் இல்லாம இருக்கலாம். இப்ப நீதிமான் இல்லாம இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றோம், திருவிருந்துல பங்கு பெறோம், சர்ச்சுக்கு வரோம். ஆனால் சில அநீதி கிரியைகள், துர்க்கிரியைகள் உங்களை பின்தொடருதா? இப்போ ஆண்டவர் உங்களை நீதிமானாக்க விரும்புகிறார். எப்படி நீதிமானாகிறது
வாசிப்போமா வசனம்? ரோமர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம் படிங்க. எப்படி எப்படி ஆகிறோம்னு பாருங்க. இலவசமாய் அவருடைய கிருபை, இலவசமாய். காரணம் இலவசமாய் நீதிமான் ஆகிறதுக்கு 3 காரியங்கள் உங்களுக்கு வேணும். 1, எது செலவில்ல, உங்களுக்கு விருப்பம் இருந்தா போதும். இலவசமாய். 2, இலவசமாய். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். இதுல ஓரோ வார்த்தையும் எடுத்து நான் விளக்கம் சொன்ன நேரம் போகும். மொத்தத்திலே சேர்த்து சொல்றேன். அல்லேலூயா. கவனிங்க. இலவசமாய் சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இலவசம்னா என்ன? 1 ரூபாய் கொடுக்கண்டா, ஒன்னும் செய்யண்டா, நீங்க வேற எதுவும் பண்ணண்டா. இப்ப இருந்துட்டு பைபிள்ல இன்னி ஒரு வசனம் சொல்லுது, விசுவாசத்தினால். சொல்லுங்க, கிருபையினால். இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுவேன், நேரம் இல்ல. 3, இயேசுவின் ரத்தத்தினால். ஹல்லேலூயா. இப்ப நீங்க என்ன கவனிங்க, உங்க மனசாட்சி உங்கள்கிட்ட சொல்லுது. இப்போ உங்க மனசாட்சி இப்ப என்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுது, நீதிமான் அல்ல, நீதிமான் அல்ல. இல்லதான். ஆனா இந்த கூட்டம் உங்களை நீதிமான் ஆக்குறது. முன்குறிக்கப்பட்டிருக்கிறிய, தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிய, அழைக்கப்பட்டிருக்கிறிய, நீதிமானாக்கப்பட போகிறிய. எப்படி நீதிமானாகிறது? அல்லேலூயா. அதுக்கு தகுதி நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இது தகுதி. நீங்க எங்கிருந்தோ அந்த பிரசங்கத்தை கேட்கறிய, அது தகுதி. நீதிமானாக்கப்பட்டதுக்கு தகுதி. எங்கிருந்தோ நாங்க பிரசங்கிக்கிறத விசுவாசிக்கிறிய, அது உங்களுக்கு தகுதி. ஆனா உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீதிமான ஆக்குறது எதுன்னா இயேசுவின் ரத்தம். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம், நன்மையானதை பேசுகிற, மரித்தும் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது கிரியை செய்கிறது. என்னுடைய கையில ஒரு ஆணி அடிச்சீங்கன்னா ரத்தம் வரும். ஆனா என்னுடைய கையிலிருந்து வருகிற ரத்தம் அசுத்த ரத்தம், பாவ ரத்தம். ஆனா நான் இங்க பிரசங்கிக்கும் போது இந்த பிரசங்க சப்தத்தில் 1900 வருடங்களுக்கு முன்பு மனித பாவத்திற்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், எந்த பாவியையும் பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்குற ரத்தம் இப்பொழுது இந்த சப்தத்தில் கலர்ந்து உங்க செவிக்குள் கடந்து வருகிறது. நீங்க இயேசுவின் ரத்தத்தில் விசுவாசித்து உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயில் அறிக்கை செய்யப்படும். நீங்க விசுவாசித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா இப்ப நீங்க நீதிமான்களாக்கப்படுறீங்க. அல்லேலூயா. சரி, நீதிமான் நேரம் இல்லையே, நான் ஒரு சம்பவம் எல்லாம் சொல்லுவேன், நேரம் இல்ல. நீதிமான் ஆயிட்டே, ஓகே சூப்பர். அடுத்த ஸ்டேஜ் 2வது சொன்னேன். பிலிப்பியர்ல அந்த வசனத்தை மட்டும் படி, அது கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டம், அதுல கொஞ்சம் புரிய வச்சுட்டு போறேன். பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனம். இப்படி அவரையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல, அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அந்த இடத்துல கவனிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற நீதிமான ஆயிட்டிய, கிரயம் கொடுக்கல, நீங்க கிரிய செய்யல, விசுவாசித்திய, உங்களை ஒப்பு கொடுத்திய, ஓகே. ஆனா நீங்க நீதிமான ஆகல. அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கடையல்ல. 2வது தகுதி பைபிள் சொல்லுது. இப்ப வாசிங்க அந்த இடத்துல இருந்து, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் மரித்தோர்லிருந்து எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். போதும். அல்லேலூயா. உன்னோட மரணத்திற்கு இல்ல, மரணத்திற்கு அந்த வசனத்தை எப்படி, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி. அல்லேலூயா. நீங்க நீதிமான் ஆயிட்டிய, ஆனா மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ள ஆனாதான் எப்படி ஆயினும் எப்படியோ ஹவவர் இருக்கு இங்கிலீஷ்ல, எப்படியோ வல்ல விதனை மலையாளத்தில் நீங்க முதலாம் உயிர்த்தெழுதல பங்கு பெறணும்னா 2வது தகுதி கட்டாயம். அல்லேலூயா. அதான் நிக்கதேமிட்ட சொன்ன, ஜலத்தினால் புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள். அது எப்படின்னு சொல்றேன். இந்த மரணத்திற்கு ஒப்பாகும் மரணத்துக்கு உள்ளாக்குறது எதுன்னு பாப்போமா? ரோமா லேகனம் எடுங்க. ரோமன் நிருபம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனம் படிங்க. 2ஆம் அதிகாரம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ள. அந்த இடத்துல இருந்து கவனிங்க. மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாக்குறது எதுன்னா
கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்க உயிர்த்தெழணும்னா, ஆமென் ஆமென். இந்த உலகத்துல இன்னைக்கு மேடையில நின்று பிரசங்கிக்கிற முக்கியவாரம் பிரசங்கிமார பாத்தீங்கன்னா, இப்ப இவர் யாரு, ஃபாதர் பெர்க்மான்ஸ், ஒரு ஃபாதர். அவரு தண்ணியில முழுகி ஜலஸ்நானம் எடுத்தாரு. ஃபாதரா இருந்து எடுத்துட்டாரு. ஏன்? எப்படி ஆயினும் உயிர்த்தெழுதல பங்கு பெறணும். மோகன் சிலாசரஸ் ஐயா முழுகி ஞானஸ்நானம் எடுத்தவர். அவர் மனைவி எடுத்தவர். பால் தினகரன் முழுகி ஜலஸ்நானம் எடுத்தவர். அவர் மனைவி முழுகி ஞானஸ்நானம் எடுத்தவங்க. ஆலன் பால் முழுகி ஜலஸ்நானம் எடுத்தவங்க. சாது ஐயா முழுகி ஞானஸ்நானம் எடுத்த இந்த டிவி பிரசங்கிக்கிறவங்க எல்லாம் பிரசங்கிக்கிற எல்லாரும் முழுகி ஜலஸ்நானம் எடுத்தவங்க. சில வேளை ஹல்லேலூயா நீங்க அவங்களை இவங்களை நம்பி அவங்க பின்னாடி இவங்க பின்னாடி போய் எப்படி ஆகலும் மோட்சத்துக்கு போலான்னு சொன்னீங்கன்னா, பைபிள் சொல்லுது இந்த வசனத்தின்படி மரணத்துக்குள்ளாகும் மரணத்துக்குள்ளானா மட்டும்தான், மரணத்துக்குள்ளாக்கும் மரணத்துக்குள்ளானா மட்டும்தான் இயேசுவின் வருகையில் எடுக்கப்பட முடியும். அப்படின்னு பொருள் என்னதுன்னா, ஆமென். முதல் ஆதாம் அவருடைய பாவம் கீழ்ப்படியாமை. இரண்டாவது ஆதாம் அவருடைய ஆசீர்வாதம் இயேசு கீழ்ப்படிதல். எங்க கீழ்ப்படிந்தார்? யோர்தான் நதியில யோவான் கையில 30வது வயசுல ஞானஸ்நானம் பெறுகிறார். சொல்லாரு, இது தேவனுடைய நீதி, இது நிறைவேற்றணும். மனுஷனா பிறந்த நான் பாவியா பிறந்த மனுஷன், பரலோகத்தை இயேசு கிறிஸ்துவோட பாவம் இல்லை, அவர் எடுக்க வேண்டாம். ஆனாலும் தேவனுடைய நீதி நிறைவேற்றணும். அவர் ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரத்துல இருந்து ஒரு சப்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்கிற யாராவது முழுகி ஜலஸ்நானம் பெறாம இருந்தீங்கன்னா, எப்படின்னா பைபிள் இன்னும் நிறைய அந்த வசனத்தை நான் ஃபுல்லா விளக்கம் பண்ணல. நீங்க தண்ணிக்குள்ள இறங்கும் போது பைபிள் சொல்லுது கிறிஸ்துவின் மரணத்துக்கு உள்ளாகிறிய. உள்ள இறங்கும் போது கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறிய. தண்ணிக்குள்ள இருக்கும்போது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுறிய. தண்ணியிலிருந்து, இதெல்லாம் பைபிள் அப்படியே எழுதி இருக்கு, தண்ணியிலிருந்து வெளியே வரும்போது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல உயிர்த்தெழுறிய. அப்ப மரணத்துக்கு உள்ளாக்கும் மரணத்துக்கு ஒப்பாக்கும் இந்த மரணத்துக்கு உள்ளான அப்படின்னா முழுகி ஜலஸ்நானம் பெற்றால் மட்டுமே இயேசுவின் வருகையில் உங்க சரீரம் உயிர்த்தெழும். முழுகி ஜலஸ்நானம் பெற்றால் மட்டுமே நீங்க உயிரோடு இருந்த மறுரூபமாக்கப்படுவீங்க. இப்ப அதனால என்ன வேலை செய்யறாங்கன்னா, அல்லேலூயா, நம்ம சில இடங்கள்ல இங்க உண்டான தெரியாது, எங்க ஊர்ல தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்கன்னா, ஆவிக்குரிய சபைக்கு ஜனம் போகாம இருக்கட்டும்னு சில சர்ச்சுகள்ல தொட்டி கட்டி ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஞானஸ்நானம் உங்களுக்கு தர்றவரு ஞானஸ்நானம் எடுத்தவரா இருக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காத ஒருத்தட்ட போய் நீங்க ஞானஸ்நானம் எடுத்தா அந்த ஸ்நானம் செல்லாது. ஹல்லேலூயா. கவனிச்சுங்க, உங்களை திருப்திக்கு உங்க மனசுக்கு நான் எடுத்துட்டேங்கிறதுக்கு நீங்க எடுக்கலாம். நான் கல்ஃப் கண்ட்ரில துபாய் பட்டணத்துல ஒரு சர்ச்சு என்ன ஒரு 3 வாரம் பிரசங்கத்துக்கு கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க வச்சுட்டே இருந்தாங்க. நான் பிரசங்கிச்சுட்டே இருந்தேன். ஞானஸ்நானத்தை பற்றி கடைசியா கிளாஸ் எடுத்தேன். நரக மோட்செல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு ஞானஸ்நானம் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, நாங்கெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தோம்னாங்க. நான் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு யாரையா ஞானஸ்நானம் தந்ததுன்னு கேட்டேன். தந்தைன்னு சொன்னவர் அவர் சொன்ன இந்த மனுஷன் தாமஸ்னாரு, தாமஸ் அவருக்கு பேரு. அந்த தாமஸ்ங்கிறவர் என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு அவர் கை உயர்த்தி ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு எந்திரிச்சு நிக்காரு. ஹல்லேலூயா. அப்படின்னா அவ்வளவு நாளும் ஞானஸ்நானம் எடுக்காத இந்த தாமஸ் என்ன பண்ணிருக்காருன்னா, ஞானஸ்நானம் கேட்டு வந்த மக்களை எல்லாம் போய் தண்ணியில பிடிச்சு முழுகி விட்டுருக்காரு. அவரே ஞானஸ்நானம் எடுக்கிறது என்னுடைய கிளாஸ்ல தான். ஹல்லேலூயா. அப்ப மக்கள் எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடி எல்லாரும் திருப்பி ஞானஸ்நானம் எடுத்தார்கள். பைபிளில் எபேசியர் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் 2 முறை ஞானஸ்நானம் புதிய ஏற்பாட்டில் எடுத்திருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். அதனால எங்காவது போய் நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்நானம் செல்லணும்னா ஞானஸ்நானம் பெற்றவங்களா இருக்கணும். ஞானஸ்நானம் மனம் திரும்பி உங்களுக்கு ஞானஸ்நானம் நீங்களும் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகரா தெய்வமா ஏற்றுக்கொண்டு நீதிமான் ஆக்கப்பட்டு நீங்க ஞானஸ்நானம் பெறணும். சரி, அதை விட்டுறேன். 2வது பாயிண்ட் நிறுத்துறேன். 3வது பாயிண்ட்டுக்கு வரேன். அல்லேலூயா. என்ன அபிஷேகம்? பரிசுத்தாவியின் அபிஷேகம். பைபிள் சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அபிஷேகம். அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? இப்போ 3வது பாட்டை பாடும்போது பாஸ்டர் கைதட்டி கொஞ்சம் வேகமா கைதட்டும் போது அல்லது கீபோர்டு வேகமா போடும்போது நம்மெல்லாம் எந்திரிச்சு நின்று கையை ஓங்கி தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுறது நல்லது. அபிஷேகம் வேணும்.
அந்த நீங்க சர்ச்சில் வந்து எனக்கும் அபிஷேகம் இருக்குங்கிறதுக்கு கொஞ்சம் கைதட்டி காட்டுறதுக்கல்ல அபிஷேகம். ஹல்லேலூயா. அபிஷேகம் எதுக்குன்னா, ஆமென் சொல்லுங்க. இங்க ஒரு அடையாளம். இங்க அந்த கைதட்டும் போது எல்லாரும் சேர்ந்து, இப்போ விறகு, ஒரு பச்சை விறகு இருக்கு, காஞ்ச விறகுக்குள்ள எடுத்து வைக்கிறோம். ஒரு கட்டி விறகு இருக்கு, எரிய முடியாத ஒரு விறகு இருக்கு, உள்ள எடுத்து 110 விறகு எரியும்ப உள்ள வச்சோம்னா அதுவும் சேர்ந்து எரிஞ்சிடும். அதனால தவறு இல்லை. கைதட்டுறதோ ஆராதிக்கிறதோ அது இப்படிதான் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. பெந்தெக்கோஸ்தே நாளில் 120 பேர் கூடி வந்த போது, அவங்க ஒருமித்து ஜெபித்த போது பரிசுத்த ஆவி இறங்கினார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் எதுக்குன்னா, நீங்க கைதட்டி உங்கள்கிட்ட இருக்கிற சிலப்போ ஆரவாரம் பண்ணணும், தப்பு இல்லை, ஆனா அது வேணும். ஆனா அதை விட மேலானது என்ன தெரியுமா? அல்லேலூயா, இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமென், ஆமென். எல்லாம் எங்க கவனிங்க, நான் கொஞ்சம் கூட உங்களை புரிய வைக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவின் வருகை எவ்வளவு நேரம்? ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்பான். பாட்டு பாடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம். எல்லாரும் பாடுவாங்க. விண்ணிலே எவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம்? கண்ணிமை எவ்வளவு? அவ்வளவுதான். இவ்வளவு நேரத்துல இயேசுவின் வருகை சம்பவிக்கும். இயேசுவின் வருகையில ஒரு செகண்ட்ல, கவனிச்சுங்க, வசனம் பின்னாடி சொல்றேன். எல்லாரும் இப்ப நீங்க எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்கீங்க. உங்க முன்னாடி ஒரு பெரிய கண்ணாடி வச்சிருக்குன்னு வச்சிருங்க, பாத்துங்க. எல்லாருடைய முகமும் எதுல தெரியும் சொல்லுங்க? நான் இப்ப முன்னிங்க நின்று பிரசங்கிக்கிறேன், எனக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சிருக்குன்னா நான் எதை பார்ப்பேன்? கண்ணாடியில பார்ப்பேன். இயேசு கிறிஸ்துவோட வருகையில ஒரு செகண்ட்ல, ரொம்ப நேரம் இருக்க, ஒரு செகண்ட்ல எல்லா மனுஷனுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி தெரியும். என்ன தெரியும்? அப்படி பைபிள் இருக்கு. என்ன தெரியும்? வசனம் சொல்றேன். என்ன தெரியும்? கண்ணாடி தெரியுது மாதிரி. அப்படின்னா கண்ணாடி விளக்கம் கண்ணாடி தெரியுதுன்னு வச்சிருங்க. தெரிஞ்சா கண்ணாடியில இப்ப எதை பாப்பிய? உங்க முகத்தை பாப்பிய. ஆனா அந்த வருகையில் ஒரு செகண்டில், இப்ப நான் இங்க நிக்கிறேன், எனக்கு முன்னாடி கண்ணாடி, கண்ணாடிக்கு அப்புறம் என்ன பார்க்க மாட்டேன்? இயேசுவின் வருகையில் இயேசுவை பார்ப்பேன். யார? இயேசுவை பார்த்த உடனே, ஒரு செகண்ட்ல பார்த்த உடனே ஜடத்தில் இருக்கிற நான் இப்ப எவ்வளவுதான் துள்ளினாலும் வயந்தாலும் இந்த சுவருக்கு மேல போக மாட்டேன். இந்த சர்ச்சுக்குள்ள போட்டு பூட்டி போட்டீங்கன்னா என்ன வெளியே வாங்க நான் வரமாட்டேன். ஆனா எவ்வளவு காங்கிரீட் வீடு இருந்தாலும், வீடு பூட்டி இருந்தாலும், இந்த காங்கிரீட் கட்டடத்துக்குள்ள ஊடுருவி செல்லக்கூடிய, எத்தனை எந்த சூழ்நிலையிலும் வசிக்கக்கூடிய ஒரு மகிமையின் சாயல் நான் அடையணும். இந்த மகிமையின் சாயலை ஒரு செகண்ட்ல அடைய வைக்கிறது எதுன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதை பார்த்தேன்? கண்ணாடி. வரிகளை ஒரு செகண்ட், அப்புறம் இயேசு நிப்பாரு, இங்க நான் நிப்பேன். ஒரு செகண்ட்ல, அந்த ஒரு செகண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு மாற முடியாது. ஒரு செகண்ட்ல இந்த கண்ணாடிக்கு அப்புறம் இருக்கிற இயேசுவை போல ஒரு செகண்ட்ல இந்த கண்ணாடி உள்ள இருந்து ஒரு ஆகர்ஷண சக்தி என்னை இழுத்து உள்ள கொண்டு போய் என்னை இயேசுவை போல மாத்தும். மாத்தின பிறகு நான் இயேசுவோடு கூட மேல போவேன். வசனம் எங்கன்னு பாப்போமா? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு, கண்டு போல கண்டு, இனி வரப்போகிறது கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவோம். எப்ப தெரியுமா? இயேசுவின் வருகையில். அல்லேலூயா. அதுல ஒரு வார்த்தை நீங்க உள்ள கவனிக்கணும். கண்ணாடி தெரியுது, இங்க நீங்க நிக்கிறிய, மறுரூபப்படுத்துறது ஆவியா இருக்கிற கர்த்தரால். சொல்லுங்க, ஆவியா இருக்கிற கர்த்தரால். அப்படின்னா இந்த சரீரத்தை மறுரூபப்படுத்துறது எதுனா பரிசுத்த ஆவி. எது? அதுக்குதான் மீட்கப்படும் நாளுக்கு என்ற முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரமும் உயிர்ப்பிக்கப்படும். அதனாலதான் எப்படியாகல நீங்க வந்து, அல்லேலூயா, ஒரு ஆவிக்குரிய சர்ச்சில் வந்து, இப்ப பாருங்க, கரிஸ்மாட்டிக்னு ஒரு குரூப் வந்து அங்கெல்லாம் பரிசுத்தாவியில நிரம்பி, ஒரு காலத்துல நம்ம பரிசுத்தாவியில நிரம்பினா நம்மளை பரிகசித்தவங்க, நம்ம அந்நிய பாஷை பேசின கிண்டல் அடிச்சவங்க, இன்னைக்கு அங்கெல்லாம் அல்லேலூயா கூட்டம் கூட்டமா மக்கள் கூடி. காரணம் பைபிள் சொல்லுது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். இன்னைக்கு தீர்க்க தரிசனங்கள், அந்நிய பாஷைகள் எங்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆகையால் நீங்க வெட்கப்படாம தேவ சமூகத்துல உட்கார்ந்து மீட்கப்படும் நாளுக்காக பெற்ற பரிசுத்த ஆவியை பெற்றா
முதலாம் உயிர்த்தெழுதல பரிசுத்தாவி உங்கள வசித்தா நீங்க எடுக்கப்படுவீங்க. அடுத்த தகுதி சொல்றேன், என்ன விருந்து? திருவிருந்து. சொல்லுங்க, திருவிருந்து. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப விளக்கம் பண்ணல. விளக்கம் பண்ண நேரம் போயிட்டு முழங்காம நம்ம சர்ச்சில் எப்ப திருவிருந்து அன்னைக்கு என்ன சண்டே வைப்பேன்னு தெரியல. முதல் சண்டையா எந்த சண்டே? சரி, சில சர்ச்சில் முதல் சண்டே, சில சர்ச் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ப 2-3 நாள் பிரேயர் நடத்தி சுத்திரிப்பு கூட்டம் நடத்தி 2-3 மாசத்துக்கு ஒன்றும் எப்படியோ அந்த சர்ச்சினுடைய வசதிக்கு ஏற்ப நடத்துவாங்க. உங்க சர்ச் எப்போ திருவிருந்து ஆராதனை நடத்துதோ அதுல எங்க இருந்தாலும் முடிந்தா, தூரத்துல இருந்து வர முடியாட்டா ஓகே, பக்கத்துல இருந்து வர முடிஞ்ச அன்னைக்கு எந்த அலுவலும் போக கூடாது, முடங்காம வந்து அந்த மாசத்துடைய பந்து நீங்க மெம்பரா இருக்கிற அங்க வச்சிருக்கிற அந்த சர்ச்சில் நீங்க பெறணும். அல்லேலூயா. எங்க சர்ச்சில் திருவிருந்து எடுக்கிறதுக்குன்னா பல மைல் தூரத்துல இருந்து வந்து எங்க விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொரு மாசமும் திருவிருந்து எடுத்துட்டு போவ. எங்க தொலைல இருந்தாலும் வந்துருவாங்க. எங்கள்கிட்ட ஞானசனான் எடுத்த பிள்ளைகள் எங்க இருந்தாலும் முடிந்த அளவு நீண்ட யாத்திரை பண்ணி திருவிருந்துக்கு வந்து திருவிருந்து எடுத்துட்டு போவாங்க. சிலப்போ நைட்டு ஃபுல்லா தூங்காம வந்து அடுத்த நைட்டு தூங்காம போகிற பிள்ளைகள் எங்க சர்ச்சில் உண்டு. உங்ககிட்ட சொல்றேன், திருவிருந்த முடங்க கூடாது. திருவிருந்த பரிசுத்தம் உள்ளதா, மேன்மையா என்னணும். அந்த திருவிருந்து தான் இந்த மாசம் திருவிருந்து எடுத்தீங்கன்னா அந்த மாசம் திருவிருந்து தான் உங்களை கர்த்தருடைய வருகையில் உங்க சரீரத்தை உயிர்ப்பித்து மேல கொண்டு போகும். அடுத்தது ஜீவ புஸ்தகத்துல என்ன இருக்கணும்? பேர் இருக்கணும். ஜீவ புஸ்தகம், ஜீவ புஸ்தகத்தில் பேரு என்கிறத பற்றி நான் நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமான மீட்பை பற்றி நான் பிரசங்கிக்கும் போது தொடர்ந்து பிரசங்கிக்கிறேன். இன்னைக்கு இந்த செய்தி எங்க நிறுத்த விரும்புறேன். அல்லேலூயா. எல்லாரும் எந்திரிச்சு நிப்போமா? ஒரு சின்ன பைபிள்ல இருந்து ஒரு சம்பவத்தை கூட சொல்லி நான் இந்த 2 வசனம் கூட சொல்லி நினைக்கிறேன். அப்படி எந்திரிச்சு இல்லைங்க. அல்லேலூயா. எல்லாரும் எந்திரிச்சு நிப்போம். இன்னைக்கு நீங்கள் மரித்தால் உங்களுடைய ஆத்மாவுடைய நித்தியம் எங்கே? இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு ஐயோங்கிற கூக்குரல் சத்தம் உங்க வீட்டுல கேக்குது. என்ன சத்தம்? நானோ நீங்களோ நம்முடைய உயிர் சுவாசம் நஷ்டப்பட்டு மரித்த சப்தம் என்றால் உங்களுடைய ஆத்மாவின் நித்தியம் எங்கே? ஹல்லேலூயா. என்னுடைய தகப்பன் இதுபோல் இந்த சிதறால் ஒரு மீட்டிங்கில் பிரசங்கிக்கிறவளை கொலை பண்ணிட்டு நைட்டு தற்கொலை பண்ணணும் இந்த இடத்துக்கு தான் வந்தாரு. அன்னைக்கு நைட்டு ஒரு சப்தம் பிரசங்கத்தில் பாஸ்டர் கேட்கிறாரு, இன்றைக்கு மரித்தால் உன்னுடைய ஆத்மாவுடைய நித்தியம் எங்க? அந்த ஒரு வார்த்தை என்னுடைய அப்பாவை சிந்திக்க வைத்தது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ராத்திரி உங்களுடைய பிராணன் உங்களை விட்டு எடுக்கப்பட்டால் ஒண்ணு உங்களுடைய நித்தியம் எங்கே? இன்றைக்கு இயேசுவோட வருகை சம்பவித்தால் நம்ம ஆண்டோட வருகையில் எடுக்கப்படுவோமா? இல்ல நம்ம மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், நம்முடைய சரீரம் முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறுமா? இல்ல முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறாம 2ஆம் உயிர்த்தெழுதலில் அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி பங்கு பெற்று 2ஆம் மரணத்துக்கு பங்காளி ஆவோமா? எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நான் இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது சொன்னேன், என்னுடைய கையில் ஆணி அடிச்சா ரத்தம் வரும். ஆனா என்னுடைய கையிலிருந்து வருகிற ரத்தம் பாவ ரத்தம், அசுத்த ரத்தம். நான் இங்க பிரசங்கிக்கும் போது ஹல்லேலூயா நித்தியத்தை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, விருப்பமுள்ளவன் இலவசமாய் வந்து இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள கடவன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. ஓ எல்லாரும் கவனிப்போம். நான் நரகத்துக்கு போக வேண்டியவன். என்னுடைய நரக தண்டனையை, நான் அனுபவிக்க வேண்டிய வேதனையை, நான் நரகத்தில் அனுபவிக்க வேண்டிய பாடுகளை இயேசு சிலுவையில் எனக்காக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஒரு இளைய மகன் அப்பா வீடை விட்டு தூரம் போயிட்டான், எல்லாம் இழந்தான். அவன் பண்டி மேய்க்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான். அவனுக்கு சாப்பிடுறதுக்கு உணவில்லை, புத்தி தெளிகிறது. அவன் திரும்பி வரும்போது ஒரு மேடான இடத்துல இருந்த அப்பா அவனை பார்க்கிறார். எத்தனையோ வருஷமாச்சு. அவன் தூரத்துல கண்ட உடனே புரிஞ்சிட்டாரு, இது என்னுடைய மகன் தான். அவன் திரும்பி வருகிறது கண்ட உடனே ஓடி போய் அவனை கட்டி அணைத்து பரிசுத்த முத்தம் கொடுத்து இழந்ததெல்லாம் திரும்ப கொடுத்து அவனை வீட்டுல கொண்டு வந்து அவனுக்காக ஒரு கொளுத்த கண்டடித்து அன்னைக்கு சந்தோஷித்தது போல இந்த ராத்திரியில் இயேசு உங்களை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற பிள்ளைகள்
முதலாவது எல்லாரும் 2 கையும் உயர்த்தி பிடிப்போமா? இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டோம், ஸ்நானப்பட்டோம், வேறுபட்டோம். ஆனால் நீதிமான்கள்ங்கிற நிலைய பல டைம்ல பல சூழ்நிலையில இழந்துட்டோம். இப்போ உங்க மனசாட்சி சொல்லுது, இப்ப இயேசு வந்தா நான் எடுக்கப்பட மாட்டேன், இப்ப நான் மரித்தால் என்னுடைய கல்லறை திறக்காதுன்னு உங்க மனசாட்சி உங்களோடு சொல்லுதுன்னா, இல்ல, இலவசமாய் உங்க கை 2 உயர்ந்திருக்கும் போது பரத்திலிருந்து 2 கை இறங்கி வருகிறது. உங்க கை உயர்ந்திருக்கும் போது இயேசுவின் இரத்த துளிகள் உங்கள் மேல் இறங்கி வருகிறது, உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. அப்படி கை உயர்த்தி நிற்க முடிஞ்சா நில்லுங்க. இல்லைன்னா கை கீழப்படும் போது இயேசு கிறிஸ்துவோட அன்பை பற்றி ஒரு பாடல் சகோதரர் பாடுவாங்க. பாடி ஜெபித்து சமர்ப்பித்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல போகிறோம். ஏன்னா இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்பு நாளைக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அக்கிரமங்கள் காயேசு காயங்கள் பட்டா, மங்கள் காயேசு நோருக்கப்பட்டா, உன்மீறுதல் காயேசு காயங்கள் பட்டா, அக்கிரமங்கள் காயேசு நோருக்கப்பட்டா, உனக்காகவே ஆடிகள் பட்டா, உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே ஆடிகள் பட்டா, உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றொன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றொன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. காயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தாயங்கிடாதே, தாவி ஓடி வா, சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. ஹல்லேலூயா. ஓ, 2 கைகளில் ஆணி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்துகிறவரா, தலையில் முள்முடி சிந்து அணிந்து ரத்தம் சிந்துகிறவரா, கால்களில் ஆணிகள் இடிக்கப்பட்டு நம்முடைய பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொண்டு உங்களை அவர் பார்க்கிறார். மகனே, மகளே, உன் இதயத்தை எனக்கு தா, பாவத்துல இருந்து நான் உனக்கு விடுதலை தாரேன், என்னை விசுவாசி, என்னை ஏற்றுக்கொள், என் பிள்ளையா மாறுன்னு ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு ராத்திரியில் நான் ரட்சிக்கப்பட்ட ஸ்நானப்பட்ட எல்லாம் உண்மைதான். நான் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரம் விலகி இருக்கிறேன், ஆண்டவரோடு சொந்தம் கொள்ள என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற பிள்ளைகள் எல்லாருடைய கண்கள் அடைந்து இருக்க, உங்களோட வலது கரத்தை மட்டும் உயர்த்தி காண்பீங்க. இயேசுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எப்படியாயினும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது பாருங்க, எப்படியாயினும் எப்படியாயினும், மலையாள பைபிளில் வல்லவிதனேயும் எப்படியாயினும்
முதலாம் உயிர்த்தெழுதல பங்கு பெறுறதுக்கு எனக்கு லாபமாய் நிற்கிறது. எனக்கு சுற்றி நிற்கிற எல்லாத்தையும் உதறி பாரத்தை தள்ளி விட்டு இயேசுவை பார்த்து லக்க நோக்கி ஓடுகிறேன். எல்லாரும் கையை உயர்த்து, நல்ல கையை உயர்த்துங்க. அந்த ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் கையை நல்லா உயர்த்துங்க, தலையை நிமிருங்க, ஆண்டவருக்கு ஒப்பு விடுங்க. இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ரட்சிப்புண்டாக இருதயத்துல விசுவசிக்கப்படும். ஹல்லேலூயா. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவசிக்கப்படும். ரட்சிப்புண்டாக வாயில் அறிக்கை செய்யப்படும். ஒரு அறிக்கை செய்யுங்க, இயேசுவே என் இருதயத்தை உமக்கு தருகிறேன். நீங்க நிற்கிறது ஆண்டவர் நீதியாக எண்ணுகிறார், அதான் தகுதி. நீங்க கை உயர்த்துறது ஆண்டவர் தகுதியாக எண்ணுகிறார். எங்கோ வீட்டுல, எங்கோ மாடியில, எங்கோ ஒரு படுக்கையில, எங்கோ ஒரு கட்டில்ல, எங்கோ ஒரு ஓரத்துல நின்று கை உயர்த்துறீங்கன்னா உங்க கை உயர்த்துதல கர்த்தர் நீதியாக எண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்படி கையெல்லாம் கீழே போடுங்க. இதுவரை நான் முழுகி ஜல ஸ்நானம் பெறல, தண்ணியில ஸ்நானம் பெறல. நாளைக்கு ஸ்நானம் இருக்கு. சிலுவையில் இருந்த கள்ளன் கடைசி நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு இறங்கி வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தா அவன் எடுத்திருப்பான். அவனுக்கு இறங்க முடியாது. ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு ஒப்பு கொடுத்திய காலையில ஸ்நானம் நடைபெறுகிறது. அதுக்குள்ள இயேசுவின் வருகையை மரணமா சம்பவித்தால் நீங்க ஆண்டோட வருகையில் எடுக்கப்படுவீங்க. ஆனா நாளைக்கு உங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். ஞானஸ்நான மொழி எடுக்காத பிள்ளைகள் இருந்தா உங்களோட கையை மட்டும் ஆண்டோட சன்னதியில் உயர்த்தி காண்பீங்க. ஹல்லேலூயா. நான் எப்படியாவது ஆண்டோட வருகையில் எடுக்கப்படணும், உயிர்த்தெழுதலில் பங்கு பெறணும். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க, முழுகி ஜலஸ்நானம் பெறாதவங்க தலைக்கு மேல கையை உயர்த்தி காண்பீங்க. ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள், ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள், பல வாய்ப்புகள் ஆண்டவர் தந்தார். சில வேளை இந்த வாய்ப்பா இருக்கும் உங்களுக்கு கடைசியில கிடைக்கிற வாய்ப்பு. வாலிப தம்பியே, ஓ வாலிபத்தில் எல்லா மாயை. ஹல்லேலூயா. ஒரு நாள் வரப்போகிறது, உனக்கு பிரியமில்லை என்று சொல்லுகிற நாட்கள் வரப்போகிறது. சிலருக்கு படுக்கை நாட்கள் வரப்போகிறது. எந்திரிச்சு வந்து ஞானஸ்நானம் எடுக்க முடியாத நாட்கள் வரப்போகிறது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கையை ரெண்டு மறுபடியும் உயர்த்தி காண்பீங்க. ஒரு விஷயம் கூட உயர்த்தி, ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் கையை மறுபடியும் உயர்த்தி காண்பீங்க. சில பிள்ளைகள் கை உயர்த்தினீங்க, சில பிள்ளைகள் உயர்த்திட்டு கீழே போட்டீங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அதுபோல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம், திருவிருந்தில் பங்கு பெறுவோம். நாளைக்கு மறுபடியும் கொஞ்சம் ஜீவ புஸ்தகத்தை சொல்லுவேன், அதில் அது பங்கு பேர் இருக்க உங்களை சமர்ப்பீங்க. இந்த பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆமென். எல்லாரும் முழங்கால் பிடிபடும். கேட்ட வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ளுவோம். ஆமே. ஒரு அறிவிப்பு, நாளை காலையில, நாளை பகல் 9:30 மணிக்கு சபை ஆராதனை ஆரம்பமாகும். 9:30 மணிக்கு எல்லாரும் சபை ஆராதனைக்கு ஆயத்தமாய் வர வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க முடியாது. கர்த்தர் நமக்கு ஒரு பாக்கியம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பூமியின் தொழிலில் நித்திரை பண்ணிற அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். ஆமென். மகத்துவம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல ஆண்டவரே, சொத்து இந்த கணவன் சேர்ந்த 4ஆம் நாள் இந்த மாலை இறுதி வேலைக்காம நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் மேல் எவ்வளவு அன்புள்ளவர் ஆண்டவரே. ஆமென். எவ்வளவு எங்கள் மேல் இரக்கமுள்ளவராய் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எப்படியாகிலும் அந்த நித்திய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிப்பதற்கு ஒரு தகுதி பெற்ற ஒரு உயிர்த்தெழுதலை அடையும்படியாக ஆமென். ஆமென். நீர் விரும்பக்கூடியதான அந்த தகுதிகளை இந்த நாட்களிலே உம்முடைய வசனத்தை சத்திய வார்த்தைகள் மூலமாய் எங்கள் தேசத்தோடு சபையோடு ஆமென் இந்த கூட்டங்களை வந்து ஒவ்வொரு ஜனத்தோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டது இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையானது அது ஆவியும் ஜீவனமா இருக்கிறது அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் விருதாமாய் போகாதபடிக்கு எப்படியாயினும் ஆண்டவரே அப்பா அந்த உயிர்த்தெழுதல் அடையும்படியாய் ஆமென் ஆமென் நம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீதிமான்களா இருக்கும்போது அந்த உயிர்த்தெழுதலிலே அவர்கள் பங்கடைவார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுதலின் அடையாளமான ஞானஸ்நானத்தை பெறும்போது ஆண்டவரே இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோம் என்று சொல்லி ஆமென் ஒவ்வொரு வார்த்தைகளாய் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெறும்போது ஹல்லேலூயா தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு இமைப்பொழுதிலே நீர் எங்களை மறுரூபப்படுத்தி ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆண்டவரே மோடு கூட கர்த்தர் எங்களை சேர்த்துக் கொள்கிற நல்ல தகப்பனா இருக்கிறீரப்பா. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவி நிறைவை பெற்றுக் கொள்ளாதவர்கள் ஆமென் இந்த நாட்களில் அதை பெற்றுக் கொள்வார்களாக. பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரே ஒரு விஷயம் கூட கர்த்தருடைய ஜனத்தை முத்திரையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியிலே ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா உம்முடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண கர்த்தர் ஒவ்வொருவரையும் இன்னும் தகுதியுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. இவ்விதமாய் ஆண்டவரே எந்த காரியத்திலே நாங்கள் தகுதி இல்லாதவர்களாய் காணப்படுகிறோமோ அவை எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையினாலே உம்முடைய வசனத்தை கொண்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ தகுதியுள்ளவர்களாய் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரே இந்த தகுதியை இழந்து போகாதபடிக்கு ஆமென் 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 சோதர பின்வாங்கி போனவர்கள் விலகி சென்றவர்கள் எல்லாரும் ஒரு விஷயம் கூட தங்களை உணர்ந்தவர்களாய் ஆமென் அந்த நித்திய ஜீவனா அந்த பரிசுத்தமான உயிர்த்தெழுதலை நாங்கள் பங்குள்ளாய் காணப்படுவதற்கு ஜனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. ஆமென். இந்த வார்த்தையை ஆமென் கொண்டு வந்து நம்முடைய தாச ஒன்று கூட பலப்படுத்தும். நாளை தினம் நடக்க இருக்கிற எல்லா ஆறலையும் கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தும். ஆமென். பண்டிகையின் அண்டர் இறுதி நாளுக்காக நாங்கள் கடந்து போகிறோம் அப்பா. ஆமென் சோதரம். காலை வேளையிலே நடைபெற போகிற மகிமையான ஞானஸ்தான ஆராதனைக்கு நம்முடைய கரமத்திலே நாங்கள் சமர்ப்பித்து வேண்டுகிறோம். ஆமென். இருதயங்களோடு கர்த்தர் நீ பேசுவீராக. ஆமென். இந்த கடைசி நேரத்தை அண்டர் ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவரோடும் வார்த்தையோடு கூட இடைபட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க ஆசீர்வாதத்தை தாருங்க. ஆமென். இந்த தேச ஜனங்கள் காணும் போது நாங்களும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்களை சமர்ப்பிக்க வேண்டும்படியாய் கர்த்தர் இருதயங்களை இணங்க பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஜனத்தை சமாதானத்தோடு அனுப்பும். சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். எல்லா கணம் துதி மகிமை எங்கள் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றுமென்று சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை ஆண்டவர் மகிமையால சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.